ஸ்கிரீன் ஷேர் கொடுங்க கீதா. உங்க பேர் இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ல இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் மேட பக்கம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் இணையவழி கூட்டம். இணையவழி கூட்டம் 21வது இணையவழி கூட்டம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது போன வருடம் ஆகஸ்ட் மாசத்தில் சென்னை மேடவாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது வாரந்தோறும் ஞாயிறு மாலை 3:30 முதல் 5:30 வரை நேரடியாக சென்னை மேடவாக்கம் பாவலரேறு தமிழ் களத்தில் நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆங்கில வழி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மேடவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைய வழிய தமிழ் கூட்டமானது வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 7:30 இந்திய நேரப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக நாளை முதல் இணைய வழி ஆங்கில கூட்டமும் நடைபெற உள்ளது. தமிழகத்திலேயே இந்த மன்றம் மட்டும்தான் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நேரடி மற்றும் ஆன்லைன் இணையவழி இரண்டிலுமே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு சொல்வேந்தர் மன்றமானது இந்த மன்றம் மட்டுமே. இந்த மன்றமானது உலக தமிழ் சங்கத்தோடு இணைக்கப்பட்டது. அந்த ஒரு சிறப்பையும் இந்த மன்றம் பெற்றுள்ளது. இந்த மன்றத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் வெங்கடேஸ்வரன், இன்றைய கூட்டத்தின் அறங்காவலர். சொல்வேந்தர் மன்றமானது ஒரு லாப நோக்கமற்ற பன்னாட்டு நிறுவனமாகும். இதன் முக்கிய குறிக்கோள் உறுப்பினர்களின் தலைமை பண்புகளையும் மொழித்திறனையும் மேம்படுத்திக் கொள்வதாகும். இதனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த கூட்டத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட நெறிமுறைகள் உள்ளது. உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் பேசும் பொழுது அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலாவதாக, மதம், அரசியல் மற்றும் பாலியல் சம்பந்தமான கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்க்கவும். இரண்டாவதாக, நீங்கள் பேசும் பொழுது தொந்தரவு தரக்கூடிய மற்ற ஒலி எழுப்பக்கூடிய சாதனங்களை அணைத்து விடவும், குறிப்பாக உங்கள் கைபேசியை ஊமைப்படுத்திக் கொள்ளவும். மூன்றாவதாக, நீங்க பேசும் பொழுது உங்களுடைய ஆடியோ மற்றும் வீடியோவை எனேபிள் செய்து கொண்டு பேசுங்கள். இதுதான் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நெறிமுறையாகும். இது மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக தனியாக நேர கணக்காளர் இருப்பாங்க. அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் அந்த உரையை முடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேரடி வகுப்பு ஒரு நேரடி கூட்டம் 66 கூட்டம் முடிஞ்சிருக்குங்க. நேரடி கூட்டத்திலேயே ஆங்கில கூட்டம் 37 முடிஞ்சிருக்கு. இணைய வழியில தமிழ் கூட்டம் இது 21வது கூட்டம். நாளை இணைய வழியில ஆங்கில கூட்டம் முதல் கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 150 கூட்டத்துக்கிட்ட நடத்தியாச்சு. ஆனா 66 கூட்டம் தான் நடந்திருக்கு. முதலாவது கூட்டம், 20வது கூட்டம், 30வது கூட்டம் தான் சொல்லிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துல 150 கூட்டம் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தால் நடத்தப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் ஒரு 30 கூட்டம் டெமோ மீட்டிங் நடத்திருப்பாங்க. ஒரு 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 6 மாதங்கள் வாரந்தோறும் கல்வியல் அமர்வுடன் நடைபெற்ற ஒரு சிறப்பான கூட்டமா அமைந்தது. சிறப்பான கல்வியல் அமர்வு மற்றும் வெவ்வேறு சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து சிறந்த பேச்சாளர்களையும் அவங்கெல்லாம் நம்ம கூட்டத்தில் அழைச்சிட்டு அவங்கள பேச சொல்லுவோம். இன்றைய கூட்டத்தில் கூட சிறப்பான பேச்சாளர் வீரா மனோகர் அவங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது. இந்த கூட்டத்தை இதுக்கப்புறம் வழிநடத்தி போறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைய கூட்டத்தின் தலைமை பொறுப்பாளர் சொல்வேந்தர் கவிதா சிதம்பரத்திடம் இந்த இணையவழி மேடையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஷ் அவர்களே. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது ஒரு சிறப்புமிக்க ஒரு மன்றம். தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் அந்த மேடை பேச்சு திறன் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மன்றம். இந்த மன்றத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இணைய வழி மூலமாக ஒரு 350 அலைபேசி எண்கள் கொடுத்திருந்தார்கள். நான் அவர்களுக்கு போன் செய்து கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம், இணைய வழியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்ல சார், இது வந்து நாங்க நேர்ல தான் நடத்துறோம் மேடவாக்கத்துல அப்படின்னு சொல்லி அது அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தமிழ் மட்டும் வேணாம், இங்கிலீஷும் இருந்தா பரவாயில்ல அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க நேர்ல இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இல்ல எங்களுக்கு நாங்கலாம் திருப்பூர்ல இருக்கோம், துபாயில இருக்கோம், எங்களுக்கு வந்து இணைய வழி இருந்தா நல்லா இருக்கும். இணைய வழி தானேங்க சார், என்ன ஜூம் தானே, நம்ம கிட்ட அக்கௌண்ட் இல்ல, ஒரு ஸ்லாட்ட பண்ணிடலான்னு சொல்லிட்டு இணைய வழி மூலமா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாண்டியன் சார், லதா மேம் எல்லாருமே நமக்கு வந்து நாம ஏன் ஆங்கிலத்திலையும் கற்றுக்கொள்ளக் கூடாது, தமிழ் மட்டும் தமிழை சுவாசிப்போம் மற்ற மொழிகளை வாசிப்போம், அது போல நாம ஏன் இங்கிலீஷ்லும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துகளின் வேண்டுகோளின்படி நாளையிலிருந்து இங்கிலீஷ் மீட்டிங் வந்து ஆரம்பிக்குது. இப்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், விருந்தினர்களா இருக்கட்டும், நம்மகிட்ட காரணமே சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, சனிக்கிழமையா ஒரே இப்ப நமக்கு வந்து சொந்த வேலை, அந்த வேலை, இந்த வேலைம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு வந்து நேர்ல இருந்தா பரவாயில்லம்பாங்க, இணையதளத்துல இருந்தா பரவாயில்லம்பாங்க. இப்ப வந்து நம்ம நேர்லயும் தமிழ்லயும் நடத்துறோம், ஆங்கிலத்திலயும் நடத்துறோம். இணைய வழி மூலமாகவும் தமிழ்லயும் நடத்துறோம், ஆங்கிலத்திலயும் நடத்துறோம். இந்த வாய்ப்பு வந்து அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றத்தின் முக்கிய குறிக்கோள். இந்த மன்றம் உங்களுக்காக, உங்களால், உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மன்றம். இதை அனைவரும் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் நம்மோடு எழிலரசன் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். அவர்களோட தலைமையில் நம்மளுடைய ஆங்கில சொல்வேந்திர மன்றம் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் அவர்களோட தலைமையில் நடைபெற வேண்டும் என்றால், நாங்கள் நேரில் நடத்துவதில் கொஞ்சம் நாங்க அதுல கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அதனால இணைய வழி வந்து சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் தேவையான தேவையான அவர் வந்து அனைவருக்கும் தேவையானதை எடுத்து எடுத்து எடுத்துரைப்பார் என்பதை கருத்தில் கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு நாம் இந்த சொல்வேந்தர் மன்றத்தை மிக சிறப்பாக நடத்தலாம் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்காக இன்றைய நாளில் சொல்வேந்தர் வீரமனோ. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பிச்ச பொழுது அப்பதான் வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் மன்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து மகாகவியில ரோல் எடுத்து பேசலாம் ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மன்றம் மகாகவி. நிறைய பேருக்கு வந்து நம்ம தமிழ் சொல்வேந்தர் பிரகாஷ் இவங்க எல்லாருமே வந்து மகாகவியில கலந்துக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஒரு மிகச்சிறந்த மன்றம். நீங்களும் நமக்கு உதவி புரிய எப்படி மகாகவியில இருந்து வந்திருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் மகாகவியில வந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி தர இன்றைய நாளில் சொல்வேந்தர் மேன்மைமிகு சொல்வேந்தர் வீரமனோ அவர்களை அழைக்கின்றேன். மேடை உங்கள் வசம். மேன்மைமிகு சொல்வேந்தர் வீரமனோ அவர்களே. நன்றி கவிதா, நன்றி தலைவர் கவிதா. நீங்க தான் வந்து ப்ரிசைடிங் ஆபீசர். அற்புதமான உங்க உரை. நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இணையத்துல வேணுமா, ஆங்கிலத்துல வேணுமா, தமிழ்ல வேணுமா, எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. சிறப்பா நீங்க வழி நடத்துறீங்க. இப்போ வந்து நான் மகாகவி சொல்வேன்ற மன்றத்துல எனக்கு இந்த பணி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. எப்படி கொஞ்சம் இன்றைய சொல்வேந்தர், இன்றைய மகா சொல்வேந்தர் பத்தி ஒரு உரை இது பண்ணிடுறேன். மன்னிக்கணும் கொஞ்ச நேரம். ஓகே, நம்ம சொல்வேன்ற மன்றம் தான். யார் இந்த ஆரம்பிச்சவர் வந்து நான் டாக்டர் ரால்ஃப் சீஸ்மெட்லி. எப்போ ஆரம்பிச்சார்னா 22ஆம் தேதி அக்டோபர் 1924 சாந்தா அனா கலிபோர்னியா ஆரம்பிச்சாரு.
அது இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப புள்ளி விவரங்கள் பார்க்க போனா 150 நாடுகள்ல 14,000 மன்றங்கள், 270,000 உறுப்பினர்கள், 6 கற்றல் பாதைகள். முக்கியமாக இப்ப நம்மலாம் இணைஞ்சிருக்கோம். தமிழ் மொழியிலயும் சொல்வேந்தர் மன்றங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. சிறப்பா இயங்கி இருக்கு. அது வந்து நம்ப மகாகவி சொல்வேந்தர் மன்றம், லவங்கம் எங்க இடத்துல வந்து லவங்கம் சொல்வேந்தர் மன்றம், அன்பு இருமொழி சொல்வேந்தர் மன்றம், அடுத்தது திருசுலா சொல்வேந்தர் மன்றம் இங்க மலேசியால இருக்கு. அதே மாரி கவிதா சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமும் அற்புதமா ஓடிக்கிருக்கு. அதே மாரி பல எத்தனை சொல்வேந்தர் மன்றம் இருக்குன்னா, உலக அளவில இப்ப நம்ம புள்ளி விவரம் பார்த்தோமா, 32 அ தமிழ் இருமொழி சொல்வேந்தர் மன்றங்கள் இருக்கு. ஸோ இது வந்து நம்ப அரங்க காவலர் அற்புதமா வளர்க்கினாரு. நம்ப சொல்வேந்தர் மன்றத்தின் ஒரு உறுப்பினராவுனா, அது என்ன பலன்கள்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுதான் கொட்டி கிடக்குதுங்க. நேரம் கட்டுப்பாடுனால நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்ததாக இன்றைய கருப்பொருள். புதியதோர் உலகம் செய்வோம். பலனதை ஒழித்து விடுவோம். ஸோ இது வந்து நம்ம மகாகவி சொல்வேந்தர் மகாகவி எங்க பாரதியின் ஒரு கோட்பாடு. இப்போ சொன்னாங்களே, இப்ப கவிதா சொல்லிக்கிறாங்க. புதுசா எப்படி செய்யலாம்னா, இப்ப எப்படி தமிழ்லயும் ஓட்டலாம், ஆங்கிலத்திலயும் ஓட்டலாம், இணையத்திலயும் ஓட்டலாம். அதே மாரி இப்போ நாங்க வந்து உங்க கூட எப்படி இணையறோம்னா, இந்த Zoom கூட்டத்தினால நம்ப வந்து சேர்ந்து பயணம் நிக்கிறோம். சொல்வேந்தர் மன்றங்கள், கூட்டங்கள் 3 அ அரங்க அங்கங்களா பிரியப்படுது. அது என்னன்னா அங்கங்கன்னா, வந்து திடீர் பேச்சு அங்கம். இன்னைக்கு திடீர் பேச்சு இல்ல தானே கவிதா? கவிதா? திடீர் பேச்சு இருக்குதுங்க. உடனடி பேச்சு ஆமாமா. இல்ல. திடீர் உடனடி பேச்சு. பேச்சு. உட திட்டமிட்ட உரை ஒரு படைப்பாளர் இருக்காரு. ஆமா தானே, ஒருத்தர் பேசுறாரு தானே இன்னைக்கு. அடுத்ததாக இதுதான் முக்கியமானது. மதிப்பீடு. இப்ப வந்து சொல்வேந்தர் மன்றத்த பத்தி சொல்லியாச்சு. இன்றைக்கு கருப்பொருள் பத்தியா பேசியாச்சு. இன்றைய பொது மதிப்பீட்டாளர். அவருக்கு எப்ப தெரியும்னா, பொது மதிப்பீட்டாளர் ஆவுறாருன்னா, இப்பதான் தெரியும் அவருக்கு. ஸோ பொது மதிப்பீட்டாளர் அவர் பணி அவர்ட்ட சொல்லிடுறேன். என்ன பணின்னா, இன்றைய கூட்டம் எப்படி ஓடுனுச்சு? எந்தெந்த வகையில நம்ம மேம்படுத்தலான்னு. அதே நேரத்துல அவரு பணி வந்து நேரம் காப்பாளர், உரிச்சொல் காப்பாளர், அடுத்தது மொழி காப்பாளர். 3 பேரும் அவரு வந்து அறிமுகப்படுத்துவாரு. இன்றைய பொது மதிப்பீட்டாளர், ஆங்கிலத்துல ஜெனரல் இவாலுவேட்டர். அவர் யாருன்னா, இந்த மகாகவி சொல்வேந்தர் மன்றத்த ஒரு உற்சாகம் குடுத்தவரு. இப்ப வந்து நம்ப இது சொல்லித்தான் ஆகணுங்க. இப்ப வந்து யூத் லீடர்ஷிப் புரோகிராம்னு என் கனவு, பல வருஷம் கனவு. நம்ப தமிழ் மாணவர்களுக்கு தமிழ்ல செய்யணுன்ட்டு இந்த யூத் லீடர்ஷிப் புரோகிராம செய்யணுன்ட்டு பல வருஷம் கனவு. எப்படிதான் செய்யறதுன்னு எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனா இப்படிலாம் நடத்தி முடிக்க முடியல. நடத்தி முடிக்க முடியாதத இந்த மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டர் அழகன். அவரு வந்தாரு. 47 மாணவர். சிறப்பா ஒரு 15 பேச்சாளர்கள். சிறப்பா எப்ப முடிச்சோம்? 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த மாசத்துல தான். பல வருஷம் கனவு. 47 மாணவர்களுக்கு நம்ம யூத் லீடர்ஷிப் புரோகிராம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல்ல இவரு நாள நம்ம நடத்தி முடிச்சோம். இப்போ வந்து என் நண்பர் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க மஸ்தாலகன். உங்க பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு இந்த 3 பேரை அறிமுகப்படுத்திடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அனைவருமே இந்த புலனத்துல சந்திச்சதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் நம்மளோட கருப்பு தோல் அங்கிருந்தா வந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பரை. நாங்கெல்லாம் வந்து 4வது 5வது ஜெனரேஷன்ல இருக்கிறோம். அந்த அடிப்படையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்னையில இருக்கு.
இது 2வது வாட்டி நான் அதை பங்கெடுக்கின்றேன். அந்த சூழ்நிலையில இங்க இந்த ஒரு ஜெனரல் இவாலுவேட்டர் இந்த ஒரு பொறுப்பு வந்து இதான் வாட்டி நான் செய்கிறேன். அதனால தத்தளிக்கக்கூடிய வார்த்தைகள் தேடி தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மன்னித்து அருள்க. நன்றி. திரும்ப சந்திப்போம். நன்றி. இன்றைய நம்ம முக்கியமா பணியாளர்கள் ஒரு முக்கியமான பணி இந்த சொல்வேந்தர் கூட்டத்துல இது வந்து தனி சிறப்புங்க. எந்த கூட்டத்திலையும் இந்த மாதிரி இந்த நுட்ப பணியாளர் இருக்க மாட்டார். நேரம் காப்பாளர் அந்த பணியை யார் செய்யறான்னு அவங்க அறிமுகப்படுத்திட்டு உங்க நேரம் எப்படி நீங்க அந்த நேர காப்பாளர் செய்வீங்கன்னு சொல்லிருங்க. யார் கவிதா நேர காப்பாளர் இன்னைக்கு? சொல்வேந்தர் அருண் அவர்கள். அருண், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேரத்தை பத்தி சொல்லுங்க. அருண், நீங்க பேச முடியுமா? இன்னைக்குதான் என்னுடைய ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் இந்த தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்கே நான் ஜாயின் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்க பொறுப்பு வந்து நேர கணக்காளர். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இதுல வந்து ரெட்டு, சிவப்பு, பச்சை, எல்லோ. இதுல வந்து நம்ம வந்து அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை நிறமோ சிவப்பு நிறமோ அடுத்து வந்து மஞ்சள் நிறமோ நம்ம வந்து காமிப்போம். ஸோ இதுதான் என்னுடைய பொறுப்பு நேர கணக்கால். நன்றி. அருண், எப்படி காமிக்கிறீங்கன்னு ஒரு கண்ணோட்டம் கொடுக்குறீங்களா? எப்படி எங்களுக்கு தெரியும்? இப்ப பச்சை விளக்கு வந்துருச்சுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மீட்டிங்ல வந்து அந்த சாட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் வந்து அதுல நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ என்னென்ன டைமிங் எடுத்த மாதிரி. ஸோ இப்போ என்னன்னா அவரை நான் வந்து உதவி செய்கிறேன் அருணை. எப்படி நம்ம நேரத்தை எப்படி எடுக்க போறோம்னா பாருங்க, நேரம் காப்பாளர் அடுத்தது பரவாயில்ல. ஸோ ஓகே, முடியுமா கவிதா? அந்த மாதிரினா எப்படி நேரம் இது பண்ணதுக்கு நம்ம நேரம் நான் கூட இல்லைன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் மாத்தி காமிக்கிறேன். காட்டுங்க, எப்படி பேக்ரவுண்ட் காட்டுவீங்கன்னா ஒரு கண்ணோட்டம் பார்த்துருவோம். நன்றி. பேச்சாளர் பேசும்பொழுது 5 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். உடனடி பேச்சு 1 நிமிடத்தில் பச்சை அட்டை, 1 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டை, 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டை. இன்றைய கல்வியல் அமர்வு 12 நிமிடத்தில் பச்சை அட்டை, 13 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 15 நிமிடத்தில் சிவப்பு அட்டை. மதிப்பீட்டாளர்கள் பேசும் பொழுது 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காமிக்கப்படும். அனைத்து பேச்சாளர்களும் 30 வினாடிகள் மட்டுமே சிவப்பட்டை காமித்த பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அற்புதம் கவிதா. தலைவர் அப்படிதான் இருக்கணும். டக்குன்னு இந்த ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும். அதே மாதிரி அருண், உங்களை வந்து நாங்கள் விடுற மாதிரி இல்லை. நேரம் காப்பாளர் வரும்போது நேரம் இது பண்ணும்போது நீங்க தான் வந்து சொல்லணும். எவ்வளோ சொன்னீங்கன்னு சேட் பாக்ஸ்ல அனுப்பிடுங்க. ஏன்னா இங்க வந்து சொல்வேந்தர் மன்றத்துல வந்து நம்ம தனித்திறனை பாய்ச்சிக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ யார் யார் பேசினாங்களோ அவங்க நேரத்தை நீங்க தான் சொல்லணும். ஓகே அருண், நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான பணியாளர் இந்த சொல்வேந்தர் கூட்டத்துல இன்றைய மொழி காப்பாளர். இங்க என்னன்னு சொல்லுவீங்க? இலக்கணவாளர். இங்க மொழி காப்பாளர். இங்க இடத்துல நம்ம மலேசியால மொழி காப்பாளர். யார் இன்றைய மொழி காப்பாளர்? இலக்கண காப்பாளர், இலக்கணவர் யாரு? நஸ்ரீன் அவர்கள். ஓகே, நன்றி. சொல்லுங்க, உங்க பணி என்ன பணி? அப்புறம் இன்றைய அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இலக்கணவாணராக எனது பணி பேச்சாளர்கள் பேசும்போது அவர்கள் பேச்சில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த சொற்கள்,
இலக்கண வளமை மிக்க சொற்கள் மற்றும் பழமொழிகள், இலக்கண குறிப்புகள் ஏதேனும் எடுப்பின் அதனை குறிப்பெடுத்துக் கொள்வேன். மேலும் ஏதேனும் ஆங்கில மொழி கலப்பு வார்த்தைகள், பிற மொழி சொற்கள் கலந்திருப்பின் அல்லது இலக்கண பிழையுள்ள சொற்கள் இருப்பின் அதையும் குறிப்பெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்வின் இறுதியில் எனது அறிக்கையை சமர்ப்பிப்பேன். இலக்கணவாணராக இன்றைய நாளின் கருப்பொருள் சொல் சொற்றொடரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இன்றைய நாளின் கருப்பொருள் புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். சொல் புதுமை. சொற்றொடர் மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைய நாளின் நிகழ்ச்சியை மீண்டும் பொது மதிப்பீடாளர்களிடமே வழங்குகிறேன். நன்றி. அற்புதமாக நீங்க இன்றைய உங்க பணியை செஞ்சீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, புதுமை மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம இதான் முக்கியமான சொல்வேன்ற கூட்டத்துல உரிச்சொல் காப்பாளர். உரிச்சொல் காப்பாளர் யார் இன்றைக்கு? லதா அவர்கள். வாங்க லதா. உரிச்சொல் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று எனது பணி உரிச்சொல் கணக்காளர். பேச்சின் இடையிடையே ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களையும் ஓசைகளையும் குறிப்பெடுத்த எனது பணி. எடுத்துக்காட்டு அது போன்ற வார்த்தைகளை குறிப்பெடுப்பது எனது பணி. நன்றி. நன்றி நன்றி லதா. ஒருத்தவங்க மறந்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் மறந்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அவங்க தான் போடுன்னு போட போறாங்க நம்மளுக்கு. அவங்க யாருன்னா திடீர்பேச்சங்கத்தின் நடத்துனர். அவங்க இருட்டுல இருக்காங்கன்ட்டுனா பயந்துகிட்டு இருக்குல்ல, அவங்க நம்மளெல்லாம் பயமுறுத்துறதுக்காக வந்திருக்காங்க. திடீர்பேச்சங்கத்தின் நடத்துனர் யாரும் இல்ல, நம்ம சொல்வேந்தர் ராகினி. மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். திடீர் பேச்சு நடத்துனராக நான் திடீர் பேச்சு தலைப்புகளை கொடுத்து உங்களை பேச வைப்பேன். ஒரு நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை பேசலாம். 1 நிமிடத்தில் பச்சை அட்டை, 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காண்பிக்கப்படும். அனைவரும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், முதலாவதாக கல்வியல் அமர்வு சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். சிறப்பு. முதலாக என்னை உரையாற்ற அழைத்தமைக்கு நன்றி. இன்றைய கல்வியல் அமர்வு உணர்வும் மேடையும். நான் எழுந்து நின்று பேசினால் எல்லோருக்கும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று நானும் நினைக்கிறேன். உணர்வும் மேடையும். ஒரு மேடையில் நீங்கள் பேசும்போது எந்த விதமான உணர்வுகளை ஒரு பேச்சாளர் எதிர்கொள்வான்? அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி பேச்சை வலுவாக்கும் என்பதுதான் நான் இன்றைக்கு எனக்கு தெரிந்த என்னுடைய சுய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த கல்வியல் அமர்வின் நோக்கம். கல்வியல் அமர்வில் நான் 4 விடயங்களை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். எந்த ஒரு மேடை பேச்சாளருக்கும் முதல் எதிரி பயம். என்னுடைய முதல் பயம் 5ஆம் வகுப்பில் வ.உ.சி.யை பற்றி பேசுவதற்காக என்னுடைய பழனிசாமி ஆசிரியர் எழுதி கொடுத்த 3 பக்க பேச்சு. அதை முழுவதுமாக மனனம் செய்ய வேண்டும். அவர் எப்படி ஏற்ற இறக்கங்களோடு பேசுவாரோ அப்படி நான் பேச வேண்டும். ஒருவேளை நான் எத்தனை தவறு செய்கிறேனோ அத்தனை பிறம்படி எனக்கு விழுகும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் மேடை, நான் அனுபவித்த முதல் பயணம். ஒரு தவறுக்கு ஒரு பிறம்படி கண்டிப்பாக உண்டு. முதலாவது நாள் கொடுத்தார். எனக்கு மேடையில் பேசுவதை விட பயமில்லை. அந்த பிரம்பு சிகப்பு நிறத்தில் ஒரு டேப் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அது ஒட்டி இருக்கும். அதை பார்த்தாவே எனக்கு பயம். ஏனென்றால் படிப்பில் நான் கொஞ்சம் பரவாயில்லை என்பதால் நான் அடி வாங்குவதில்லை.
எனக்கு அடி வாங்குவது எல்லாம் நான் பேச்சுக்கலையில் பெரியவனாக ஆக வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் ஆவல் அதை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அடி விழுகும். அப்படியாக முதலாக நான் மேடையில் ஏறிய போது எனக்கு ஏற்பட்டது பயங்கரமான பயம். இத்தனை பெரிய மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தலைமை ஆசிரியர் இருக்கிறார், இத்தனை பெரிய மாணவர்கள் இருக்கிறார்கள், நான் மிக மிக ஒல்லியாக இருப்பவன், நான் அந்த ஒளிவாங்கியின் கம்பி எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் உடலும் இருக்கும், ஒளிவாங்கி தெரியுமா என் உடல் தெரியுமா என்றது எனக்கு தெரியாது. இதெல்லாம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த விடயங்கள். ஆசிரியரிடம் போனேன், எப்படியோ நான் அடி வாங்க போவது உறுதி. ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், நான் போய் பேச வேண்டும். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, நான் ஒப்பித்து விடுகிறேன். நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, ஆரம்பத்திலிருந்து வணக்க உரையிலிருந்து முடிவுரை வரை எல்லாவற்றையும் நான் இப்பொழுதே ஒப்பித்து விடுகிறேன். ஆனால் அங்கு போய் பேசுவதில் எனக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. என்ன செய்ய? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் முன்னால் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை விட எல்லா வகையிலும், எதுவும் அறிவிலோ தரத்திலோ எந்த வகையிலும் உன்னை விட பெரியவர்கள் இல்லை என்ற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கொள். தலைமை ஆசிரியர் இவ்வளவு படித்திருக்கிறாரா? இல்லை, இன்றைக்கு நீதான் தலைமை ஆசிரியர். பழனிசாமி வாத்தியார் உன்னை பிரம்பில் அடிப்பாரா? இல்லை, அவரை நீதான் அடிக்கப் போகிறாய் என்று மனசுக்குள் நினைத்துக்கொள். இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு சொல்வார்கள் தொழில்நுட்பத்தை முதலாக எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர். இன்று வரை நான் அதை பயன்படுத்துகிறேன். மிக அருமையாக என்னால் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பயத்தை போக்க ஒரே மருந்து உங்களின் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்து கொண்டால் பயம் வராது. தன்னம்பிக்கை எப்படி வளர்ப்பது? அடுத்த கேள்வி அதுதான். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியும், அதை நான் எப்படி வளர்ப்பது? அதற்கு நீங்கள் பதற்றத்தை குறைக்க வேண்டும். மேடையில் ஏறி நின்றவுடன் கால் கிடுகிடு கிடுகிடு என்று நடுங்கும். கொஞ்ச நேரத்தில் எத்தனை பேர் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று தெரியாது. மேடையில் ஏறி நின்றவுடன் கழுத்திலிருந்து தொண்டை வரை ஏதோ ஒன்று நம்மை புரட்டி கொண்டிருப்பது போலவே ஒரு எண்ணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் பதற்றம். இந்த பதற்றத்தை குறைக்க என்ன செய்வது? பதற்றத்தை குறைக்க மேடையை உங்கள் வசப்படுத்துங்கள். நான் இப்பொழுது உட்கார்ந்து பேசுவது எனக்கு இயல்பே இல்லை. என்னால் உட்கார்ந்து பேச முடியவே முடியாது. என்னுடைய அலுவலகத்தில் கூட நான் உட்கார்ந்து பேசுவதே இல்லை. எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாலும் நான் அங்கும் இங்கும் நடந்து கொண்டேதான் பேசுவேன். எங்களுடைய அலுவலர்கள் நினைத்துக் கொள்வார்கள், அவர் மேடையை மிக அருமையாக பயன்படுத்துகிறார் என்று. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பதற்றத்தை வெளியே தெரியாமல் நான் மேடையை பயன்படுத்துகிறேன். அதுதான் உண்மை. முதலில் எனக்கு இந்த கால் நடுங்குகிற விஷயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அதற்கு ஒரு விடயமே தெரியவில்லை. நான் மேற்கத்திய அமெரிக்க நூல் ஒன்று படித்தேன், எப்படி மேடை பேச்சாளர்களாக உருவாவது என்ற ஒரு நூல். அந்த நூலில் ஒரே ஒரு வரி எனக்கு நெஞ்சை தொட்டது. உங்களுக்கு கால் நடுக்கமாக இருந்தால் உங்கள் பெருவிரலை உங்கள் ஆட்டிக்கொண்டே இருங்கள், எளிதாக உங்கள் பதட்டம் தீர்ந்து போய்விடும். அப்படி உங்களுக்கு கை நடுங்குகிறதா, அருகில் பக்கத்தில் மைக் இருக்கும் அல்லவா, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன் என்று அந்த ஒளிவாங்கியை நம்பிக்கையோடு பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தினால் பின்பு உங்களுடைய கண் பார்வை, இப்பொழுது நான் பார்க்கிறேன், கவிதா அவர்களை பார்க்கிறேன், வீரா மனோ அவர்களை பார்க்கிறேன், லதா மேடமை பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகத்தில் தெரிகிற மகிழ்ச்சியும், அவர்கள் நம்மை கவனிக்கக்கூடிய தன்மையையும், அந்த உணர்வையும் நான் என்னுள் எடுத்துக் கொள்வதால் என்னால் உங்களிடம் இப்பொழுது பேச முடிகிறது. ஒருவேளை நான் இங்க இருக்கிற யாரையுமே கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்தால் 4 செவிற்றுக்குள் இந்த செவிரிகளே என்னை திட்டும், என்ன பேசுகிறாய் என்பதை. ஆக மேடை என்பது உணர்வுகளை நீங்கள் கையாள கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். அதை அருமையாக பயன்படுத்துங்கள். அது மனிதர்களோடு உணர்வுகளை நீங்கள் பரிமாறிக்கொள்வது. உங்கள் வார்த்தைகளில் மட்டும் உங்களுக்கு கருத்துக்கள் வெளிவராது. எப்பொழுது உங்கள் முன்னால் இருப்பவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுதான் சிறந்த பேச்சு. அந்த உணர்வுகளை தெளிவாக கைவர பெற்றுவிட்டால் இங்கே பேசுகிறவர்களை
எத்தனை மேடை பேச்சாளர்களை வேண்டுமானாலும் உருவாக்கி விடலாம். ஆனால் சொல்வது எளிது, சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இன்றைக்கு கூட நான் கூட இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் பதட்டங்களை அனுபவிப்பதும் உண்டுதான். ஆனால் ஒவ்வொரு மேடையில் எங்கெங்கெல்லாம் பதட்டத்தை நாம் பயன்படுத்துகிறோம், எங்கெங்கெல்லாம் நாம் விடைவெளி விட்டு இருக்கிறோம் என்பதை பேச்சு முடிந்த பின்பு அதை நினைவூட்டி பார்த்தால் பதட்டங்களை எளிதாக கடந்து விட முடியும். இன்னொரு விடயம், உணர்வு மிகுதி. ஒன்றை பேச ஆரம்பித்து விட்டால் நாம் என்ன பேசுகிறோம் என்பதே நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு உற்சாகம் நமக்குள் உருவாகிவிடும். எனக்கு தமிழில் பேச விட்டீர்கள் என்றால் நான் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். ஆனால் எதிரில் இருப்பவர்கள் கேட்க வேண்டுமே. அவர்களுக்கு குறைந்தபட்சமாவது நான் சொல்லுவதில் ஏதேனும் கருத்து இருக்க வேண்டுமே. அவர்கள் மூளையில், அவருடைய உணர்வில் என்னுடைய பேச்சு கலக்க வேண்டுமே. இதற்கு நான் என்னுடைய உணர்வுகள் மிகுதியை கொஞ்சம் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கே நிறுத்துவது, எங்கே தொடர்வது, எங்கே நகைச்சுவையாக பேசுவது, எங்கே அதிகமான இடத்தில் உற்சாகமாக பேசுவது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பயிற்சியின் மூலமாக தான் வரும். உணர்வு மிகுதியை நீங்கள் கையாள கற்றுக்கொண்டால் அந்த மேடை உங்கள் மேடைதான். அதற்கு மிக அருமையாக நம் அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சுக்களை உற்று கவனியுங்கள். எதிர்கட்சிக்காரர் ஆளுங்கட்சிக்காரரை விளாசுகிற விளாசலில் எதிர்கட்சிக்காரர் தன்னுடைய உணர்வுகளை கொந்தளித்து விட்டார் என்றால் அவர் நல்ல பேச்சாளர் இல்லை. அவர் அப்படியே வாங்கி வைத்துக் கொண்டு சிரிப்பார், ஆஹா என்று. அப்புறம் அவர் திரும்பி அடிப்பார். இன்றைக்கு பேசுகிற மேடை பேச்சாளர்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுகிற அத்தனை மேடை பேச்சாளர்களும் உணர்வுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறவர்கள் தான். அப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற அப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் மட்டும்தான் நீங்கள் மேடையில் சரிவர பேசவோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லவும் முடியும். இன்னொரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம், நாம் இவ்வளவு பேச வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்போம். ஆனால் பேசி முடிக்கும் போது நாம் எங்கு நிற்போம் என்றால், எங்கு தொடங்கினேமோ அங்கேயே நின்று கொண்டிருப்போம். என்னுடைய கருத்து 4, 5 என்று நீங்கள் எண்ணி வைத்திருப்பீர்கள். நீங்கள் குறிப்புகளை பார்த்து கூட பேசலாம். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சரியாக கைவர பெறவில்லை என்றால் முதல் 2 பிரிவுகளில் மட்டுமே உங்களுடைய பேச்சு தொக்கி நிற்கும். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது முதலில் 4 விடயங்களை உங்களுக்கு சொல்வதுதான். 1 பயம், பதட்டம், உணர்வு மிகுதி. உணர்வு மிகுதி என்று சொல்லிவிட்டேன் சார், மன்னித்துக் கொள்ளுங்கள். உணர்வு மிகுதி, திட்டமிட்ட பேச்சு. இப்பொழுது பார்த்தீர்களா, இந்த உணர்வு மிகுதி எனக்கு குளறி விட்டது. காரணம் என்ன? இங்கே எனக்கு உணர்வு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைந்து விட்டது. காரணம், என் குழந்தைகள் அங்கு என்னை அழைத்து கொண்டே இருப்பதால். ஆனால் மேடையில் பேசும்போது யார் என்ன செய்தாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்வதற்காக மட்டுமே நம்மளுடைய மூளையை பழக்கப்படுத்த வேண்டும். அப்படி பழக்கப்படுத்தி விட்டால், சொல்வார்களே சப்கான்சியஸ் மைண்ட் என்பார்கள் ஆங்கிலத்தில், உங்களுடைய பேச்சு அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை, யாராவது தெரிந்தால் இறுதியில் சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். உங்கள் மூளையில், உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய பேச்சை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள் என்றால் உணர்வு மிகுதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் மிக எளிதாக கையாண்டு விட முடியும். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை பயிற்சி, வாசிப்பு. நீங்கள் தொடர்ந்து பயிற்சியும் வாசிப்பையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்திருந்தால் உங்கள் மேடையில் நீங்கள்தான் கதாநாயகன், கதாநாயகி. கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் பொதுவான சில சொற்கள் இருந்தால் அதுவும் நீங்கள் தான். வாசியுங்கள், படியுங்கள், தொடர்ந்து பல விடயங்களை, பயிற்சிகளை செய்து கொண்டே இருங்கள். நிறைய கட்டுரைகள், கவிதைகள் தமிழில் கொட்டி கிடக்கிறது. அதை அள்ளி முகர்ந்து தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். என்னுடைய கனவெல்லாம் என் உயிர் என்றைக்காவது போகும் என்றால் உயிர் போவதற்கு முதல் நொடியேனும் புதிய விடயங்களை தமிழில் கற்றுக்கொண்டுதான் நான் இறந்து விட வேண்டும் என்பது என்னுடைய அவா. அப்படி தொடர்ந்து படிக்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தினால் பேச்சு என்ன,
உலகத்தில் உங்களை விட மிகப்பெரிய பேச்சாளன், உங்களை விட மிகப்பெரிய சொற்பொழிவாளனை இந்த உலகம் காணப்போவதில்லை. தொடர்ந்து பணி செய்யுங்கள், தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அற்புதமான உரை பாண்டியன். இப்ப நீங்க சொன்னீங்க சப்கான்சியஸ் மைண்ட், அங்க போட்டிருந்தாங்க அதீத மனது, உள் மனதுன்னுவாங்க. அற்புதமான பேச்சு. இது வந்து என் தவறு. நான் ஏன்னா இங்க மன்றத்துல இப்போதும் திடீர் பேச்சு அங்கத்தை முடிச்சிட்டு தான் திட்டமிட்ட உரை வரும். இவரு நம்ம பேசினவர் சாதாரண மனுஷன்ல, அற்புதமான உரை. அவரு பிடெக் ஃப்ரம் பழனி ஹைதராபாத், டிப்ளமா இப்போ பணி ஸ்வாஸ்டிக் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரீஜனல் மேனேஜர். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துருங்க. பாண்டியன், சிறப்பான உரை. உங்களுக்கு மதிப்பீடு பண்றவரு மாஸ்டர் அழகன். நீங்க பேசுறதெல்லாம் அவரு அது கலையா வச்சு மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும். ஸோ நீங்க பேசுறதுக்கு அவர் அற்புதமான மதிப்பீட்டாளர் உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததாக இதுதான் முக்கியமான அங்கம், சொல்வேன்ற மன்றத்துல தனி சிறப்பு. இது யார் எடுத்து நடத்துறாருன்னா ராகினி, எங்க இருந்தா USA 2010 இருக்காங்க. அவங்க என்ன வேணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பிள்ளைங்களை பரிமாறுறதும் அவங்களுக்கு ஒரு பணி. எங்க வேலை செய்யறாங்கன்னா US கவர்மெண்ட் இன்வால்வ் இன் தமிழ் சங்கம் லோக்கலினா அங்க USAல தமிழ் சங்கத்துல பணியாயிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்றைய திடீர் பேச்சு. இப்பதான் ஆயத்த உரை ஞானப்பிரகாசம் அவர்கள் ஆயத்த உரையில கலந்துக்க முடியல. பாண்டியன் அவர்கள் கொடுத்தது கல்வியல் அமர்வு. ஓகே. ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து கொள்ள முடியாதனால என்னோட ஆயத்த உரையை நான் வழங்குறேன். அதை மாஸ்டர் அழகன் மதிப்பீடு செய்வாங்க. என்னோட இது கன்னி பேச்சு 4 நிமிடத்திலிருந்து 6 நிமிடம் வரை. நீங்க அடுத்தது நீங்க பேசுறீங்களா? அப்புறம் தான் ராகினி வராங்களா? அதுக்கு அடுத்தது ராகினி. ஏன்னா உங்க உரை இதுல இல்ல, நம்ம இதெல்லாம் இல்ல தானே இருக்கா? ஞானப்பிரகாஷ் அவர்கள் இப்பதான் செய்தி அனுப்புனாங்க, அவங்களால கலந்து கொள்ள முடியல. அவங்களுக்கு பதிலா நான் என்னோட கன்னி பேச்சை கொடுக்குறேன். ஓகே. சோ நீங்க கன்னி பேச்சு செய்றீங்க. ராகினி கவிதா அவங்க இப்போதும் என்ன சொல்லுவோம்னா, சொல்வேன்ற மன்றத்துல ஒரு பேச்சாளர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தணும். யார் அவங்கன்னு. நம்ம சென்னை தமிழ்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா கவிதா பேரே சென்னை தமிழ்னு வச்சிருக்காங்க அவங்க. அப்படின்னா எங்களுக்கு எப்போதும் கவிதா தான் எப்போதும் எங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிக்கிருப்பாங்க. எங்களுக்கு எங்க சொல்வேன்ற மன்றத்துக்கு அவங்க கொடுத்த, இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி அவங்க கொடுத்த இது யாரும் செஞ்சதில்லை. சொல்வேன்ற மன்றத்துல ஆங்கிலத்துல இருந்தாலும் தயார் நிலையில செய்யறாங்க. இப்ப சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றம் ஒரு புதிய பாதை எடுத்துட்டு போகுதுன்னா ஒரு முக்கியமான காரணம் கவிதா தான். ஸோ உங்க மன்றத்தின் தலைவி இங்க போதும். நம்ம எங்களுக்கு பெண்பால் ஆண்பால்ல தலைவர் தான் சொல்லுவோம். எங்க மன்றத்தின் தலைவர் யசோதா ஆறுமுகம். அதே மாதிரி நான் முன்னாள் தலைவர், இப்ப கவிதா சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இன் தலைவர். அவங்க உரையை கன்னி பேச்சு உரையை நம்ம அவளோட காத்திருக்கோம். மேடை உங்கள் வசம் கவிதா. நீங்கள் இணையதளத்தில் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் என்று போட்டால் எந்த மாவட்டம் முதலில் வரும் என்று சொல்ல முடியுமா? அரியலூர் மாவட்டம் என்பது வரலாற்றில் பயம் என்பதே கிடையாது. அடுத்து ஒரு மிகச்சிறந்தது முந்திரிக்காடு. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை வட்டத்தில் அழகான பொன்பரப்பி அருகில் உள்ள சிறுகளத்தூர் கிராமம் தான் என்னுடைய கிராமம். சிறுகளத்தூர் மண்ணின் சிறப்பு என்றால் செம்மண். எவ்வளவு மழை பெய்தாலும் அனைத்து மழை நீரையும் அது உறிஞ்சிக் கொள்ளும். செம்மண்ணில் ஒரு விதையை ஊனினால் பொன்னாக விளையும். சிறுகளத்தூரில் மிகச்சிறந்த தன்மையானது பலாப்பழம், மாம்பழம், முந்திரி. எங்க ஊரில் பலாப்பழம் சாப்பிட்டவர்கள் இது மாதிரி ஒரு சுவையை நான் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறுகளத்தூர் மண் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த மண். சிறுகளத்தூரில் எனது அப்பா சொந்த ஊர். எனது அப்பா பெயர் சிதம்பரம். அடுத்ததாக சிறுகளத்தூர் அரியலூர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் உள்ள மாவட்டம் என்ன என்று சொல்ல முடியுமா?
கடலூர். கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் அழகான மதகளிர் மாணிக்கம் என்ற ஒரு கிராமம். இந்த உலகத்திற்கு ஒரு மாணிக்கத்தை கொடுத்த பெருமை மதகளிர் மாணிக்கத்தை சேரும். மதகளிர் மாணிக்கமானது அழகான பசுமை நிறைந்த நீர்நிலைகள் நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் மண்ணானது நிலாவின் நிறத்தை உடையது. நிலாவின் நிறம் என்ன நிறம் என்று சொல்ல முடியுமா? வெண்மை. அது சாம்பல் நிறம். சாம்பல் நிறம். அது என்ன மண் என்று சொல்ல முடியுமா? கரிசல் மண். கரிசல் மண், களிமண். எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த நீரை உறிஞ்சு கொள்ளும் தன்மை இல்லை. இந்த மதகளிர் மாணிக்கமானது எனது அம்மாவின் கிராமம். எனது அம்மா பெயர் அன்பழகி. நான் படித்த பள்ளிக்கூடமானது மதகளிர் மாணிக்கத்தில் உள்ள துவக்கப்பள்ளி. அந்த பள்ளி ஒரு அறைதான் 5ஆம் வகுப்பு வரை. முதல் வரிசை 1ஆம் வகுப்பு, 2ஆம் வரிசை 2ஆம் வகுப்பு, 5வது வரிசை 5ஆம் வகுப்பு. ஒரே ஒரு ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே பாடத்தை நடத்துவார். அந்த ஆசிரியர் பணியை மட்டும் செய்யவில்லை, அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மருத்துவமும் செய்தார். அந்த காலத்தில் அவர் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு மாத்திரையை தான் தருவார். அந்த காலத்தில் மக்கள் அந்த ஆசிரியரை நம்பினார். அந்த உடல்நலமும் சரியானது. ஆனா இந்த காலத்தில் ஒரு பிரச்சனைக்கு நாம பல மருத்துவமனைகளை அணுகுகிறோம். நம் மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை, மருத்துவமனை மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்ததாக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பொன்பரப்பில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். பொன்பரப்பி பள்ளியின் மிகச்சிறந்த வரிகளானது, இப்பள்ளியால் நான் பெருமை பெற வேண்டும், என்னால் இப்பள்ளியும் பெருமை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வரிகள் தான் எனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக நான் கருதுகிறேன். இன்றும் எங்கள் ஊருக்கு சொல்லும் பொழுது பள்ளி வாசலில் நின்று அந்த வரிகளை படித்துவிட்டு தான் செல்வேன். அந்த அளவுக்கு அந்த பள்ளியின் மீது அனைவருக்குமே ஒரு உணர்வு உண்டு. ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் அரியலூர் மாவட்டத்தில். அரியலூர் மாவட்டமானது ஒரு பக்கம் கங்கை கொண்ட சோழபுரத்தால் பெருமையான ஒரு மாவட்டம். கடலூர் மாவட்டமானது ஸ்ரீமுஷ்ணம் கோவில் ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஒரு கோவில். அரியலூர் மாவட்டம் பொன் விளையும் பூமி என்று சொல்வோம். கடலூர் மாவட்டம் நிலக்கரி விளையும் கருப்பு தங்கம் வளையும் மாவட்டம் என்று சொல்வோம். அரியலூர் மாவட்டம் எப்பொழுதும் தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய மாவட்டம். கடலூர் மாவட்டம் அன்பை அள்ளி கொடுக்கும் ஒரு மாவட்டம். இப்படி 2 மாவட்டங்களாலும் கலந்த ஒரு கலவைதான் இன்று உங்கள் முன்பு என்னோட கன்னி பேச்சை நான் தருகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஏன் ஒரு சில நாட்களில் மிக சந்தோஷமா இருக்கின்றேன், அந்த 24 மணி நேரத்தில் நான் ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறேன் என்று நினைப்பேன். சில நாட்களில் நான் ஏன் எதுவுமே பயன்படாத நிலையில் இருக்கின்றேன் என்று நினைப்பேன். இப்போது புரிகிறதா உங்களுக்கு அதன் காரணம்? இந்த 2 மாவட்டங்கள் தான் அதற்கு காரணம். இந்த ஒரு பக்கம் செம்மண், இன்னொரு பக்கம் களிமண். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அல்லவா? இதே போல் வாழ்க்கையில் நான் நன்றாக நடந்தால் அரியலூர் மாவட்டத்தை புகழ்ந்தோம், எதுவும் நடக்கவில்லை என்றால் கடலூர் மாவட்டத்தை திட்டியும் திருப்பேன். பட் இந்த சொல்வேந்திர மன்றமானது எனக்கு உனது திறமை உனக்குள் தான் இருக்கின்றதை தவிர இந்த மாவட்டத்தில் இல்லை. ஆதலால் மாவட்டங்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு உனது திறமையை வெளிப்படுத்த கற்றுக்கொள். இதுதான் எனக்கு சென்னை சொல்வேந்திர மன்றம் கற்றுக் கொடுத்த பாடம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அற்புதமான உரை, அற்புதமான கன்னி பேச்சு. சிறப்பா அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டி கொடுத்துருங்க. இது விதிமுறைங்க, சொல்வேந்தர் மன்றத்தின் விதிமுறை. யாரு பேசினாலும் என்ன பேசினாலும் கன்னி பேச்சு பேசினா, ஆங்கிலத்துல ஐஸ் பிரேக்கர்ஸ் ஸ்பீச் செஞ்சா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஸ்டாண்டிங் எல்லாம் எந்திரிச்சு, தயவு செய்து எந்திரிச்சு கை தட்டிருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கணும் கவிதா, ஏன்னா இது ஒரு அங்கீகாரம். வெரி குட், நன்றி. கவிதா ஒண்ணு சொல்லணும். கவிதா, பாண்டியன் பேசும்போதையும் நீங்க பேசும்போதையும் அந்த அட்டையை பார்க்கவே இல்லை, தெரியவே இல்லை. ஸோ பாண்டியன் எவ்வளவு நேரம் பேசினாரு, அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம், எப்போ பச்சை விளக்கு வந்துச்சு, எப்போ ஸோ ஏன்னா இப்ப அடுத்த அங்கம், முக்கியமான அங்கம், நேரத்தோட பேசணும். அது பார்த்தீங்களா? 1 நிமிடம் பச்சை விளக்கு. 2வது பாத்தீங்க வச்சிருக்கேன். ஸோ பாண்டியன் மொத்தமா 12 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காரு. பாண்டியன் எத்தனை நிமிஷம் பேசினாரு? 12 நிமிஷம். 12. அவர் கொடுத்த நேரம்
13 நிமிஷம் ஐயா. 13. ஓகே, சிறப்பு சிறப்பு. கவிதா? கவிதா வந்து 3 நிமிஷம் 33 செகண்ட் வரைக்கும் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த நேரத்துல அற்புதமா நீங்க நேரத்தை பேசிட்டீங்க. அடுத்தது முக்கியம் கவிதா. ஏன்னா இப்ப நம்ம பேசும்போது அருண் வந்து கணக்கு எடுத்து வச்சிருக்காரு. அற்புதம் அருண். ஆனா நம்ம பேச்சாளர்கள் நம்ம பார்க்கணும், அந்த நேரத்தை, அந்த அட்டையை பார்க்கணும். இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நேரம் வந்துச்சு நம்மளுக்கு தெரியறது வந்து அவர் எழுதியிருக்காரு, நீங்க காட்டியிருந்தோம். ஏன்னா அடுத்த அங்கம் யுஎஸ்ஏல இருந்து வந்து எடுத்து நடத்துறாங்க. ஈரோட்ல இருந்தாலும் யுஎஸ்ஏல இருக்காங்க ரொம்ப நாள். அதனால வந்து அமெரிக்கா கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டோட வச்சுக்குவாங்க. இப்போ வந்து திடீர் பேச்சு அங்கம் நடத்துறதுக்கு இன்றைய சூழல மறந்துடாதீங்க. ராகினி, நீங்க இங்க ஈரோட்ல இருக்கீங்களா? யுஎஸ்ஏல இருந்து இப்ப கலந்துக்கு இருக்கீங்களா நம்ம கூட்டத்துக்கு? இப்ப யுஎஸ்ல இருக்காங்க. யுஎஸ்ஏல இருந்து கலந்துக்கிறீங்க. ஸோ ஆல் தி வே ஃப்ரம் யுஎஸ்ஏ ஆப்லோன். ஸோ திடீர் பேச்சு அங்கம் நேரத்தை பார்த்துக்கோ. ஓகே, மேடை உங்கள் வசம் ராகினி. நன்றி. நேரக்கணக்கு நானே எடுத்துக்கிட்டுங்களா இல்ல வேற யாராவது இல்ல, காமிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க கவிதா பார்த்துக்குவாங்க. நீங்க வந்து உங்க பிகாஸ் உங்களுக்கு முக்கியமான பணி நேரத்தை பார்த்துக்குவாங்க. அந்த அட்டையை எங்க பார்த்துக்குவோம் அவ்வளவு நேரம். ஏன்னா நீங்க நேரத்தை திருப்பி ஒரு ஒரு இதுக்கு சொல்லிருங்க. இருக்கும் நம்ம என்ன நேரம் வந்து 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் பேசலாங்க. 1 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காமிக்கப்படும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். அந்த நேர கணக்காளரின் பேக்ரவுண்ட் வந்து மாறும். அதை பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே, நன்றி ராகினி. மேடை உங்கள் வசம். ஓகே. இன்றைக்கு கொடுத்திருக்க சொற்றொடர் வந்து ஒரு அற்புதமான சொற்றொடர். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது வாழ்க்கையில அவங்கவங்க அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை தொட்டு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த சொற்றொடர், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் இதுதான் அப்படின்னு, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அது இல்ல வேற அப்படின்னு வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கும். ஸோ இதை ரெண்டு விதமா பிரிச்சிருக்கேன். ஸோ முதல் தலைப்பு வந்து மாறும் உணவுகள், உணவு பழக்கங்கள். இதை பத்தி யாராவது பேசுறதுன்னா கை தூக்குங்க. இதுதான் முதல் தலைப்பு. இல்லைன்னா நான் யார் பேசணும்னு நான் சொல்லிடுறேன். பரமேஷ் கை தூக்கிட்டாரு. ஓகே, பரமேஷ் அவர்கள் பேசுங்க. உங்களுக்கான தலைப்பு மாறும் உணவுகள், உணவு பழக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுவா தமிழ்நாட்டுல வந்து பெருவகையான ஜனக்கூட்டங்கள் பார்த்தா விவசாயிகளா இருந்திருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு இருந்த உணவெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ராகி, கேப்பை, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி. அது நாளடைவுல என்னாச்சு அப்படின்னா எங்க அப்பா காலத்துல வந்து அது எல்லாம் இட்லி தோசையா மாறிடுச்சு. ஸோ இப்போ எங்க காலத்துல வந்து அதெல்லாம் பீஸா பர்கரா மாறிடுச்சு. ஸோ இந்த மாற்றம் வந்து மாறிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்திற்கு ஏற்ப உணவு பழக்கங்களும் மாறும், நாகரீகத்தோடு சேர்ந்து அதுவும் மாறுங்கிறது என்னோட கருத்து. ஆனா என்னோட வாழ்க்கையிலிருந்து மாறாத உணவு அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுல செய்யக்கூடிய உப்புமா தான். நான் சின்ன வயசுல இருந்து, அது ஏன்னே தெரியல, நான் பள்ளி பருவத்திலிருந்து நான் ஒரு 5வது 6வது வகுப்பு படிச்சுட்டு இருப்பேன். அப்ப என் தம்பி என்னோட சின்ன பையனா இருப்பான். காலை நேரத்துல வந்து அவசர உணவு, திடீர் உணவுனா நாம எப்படி திடீர் பேச்சோ அது மாதிரி எங்க வீட்டுல திடீர் உணவு அப்படிங்கிறது வந்து உப்புமா தான். காலையில நான் குளிக்க போவேன், எங்க அம்மா கேட்பாங்க சத்தமா, பரமேஷ் என்ன இன்னைக்கு வேணும், தோசையா உப்புமாவா? தோசை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உப்புமா ரெடி ஆகி டேபிள்ல வந்துடும். அதாவது சீனாக்காரன் 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செய்யறது எப்படின்னு கண்டுபிடிச்சா 2 செகண்ட்ல உப்புமா செய்யறது எப்படின்னு கண்டுபிடிச்சது எங்க வீட்டுல தான். இந்த மாதிரி எல்லாமே உலகத்துல மாறிட்டு வருது. ஆனா உப்புமா கூட மாற மாட்டேங்குது எங்க வீட்டுல. இன்னைக்கு காலையில கூட நான் உப்புமா தான் சாப்பிட்டேன். நன்றி ராகினி. மிக அருமையான பேச்சு பரமேஷ் அவர்களே. அடுத்தது யாரு பேச ரெடியா இருக்கீங்க? கை தூக்குங்க. நான் கை தூக்குறேன், எனக்கு ஆசையா இருக்கு. உப்புமா பேசணும்னு ஆசை வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு போக போறோம். நீங்க வந்து பழமையில் புதுமை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம வந்து புதுமையில் பழமை பத்தி பேச போறோம்.
அதாவது எங்கு சென்றாலும் நாம் தேடி தேடி செய்யும் பழைய விஷயங்கள். வாழ்க்கை நமக்கு எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்தாலும், நம்ம எங்க போனாலும் நம்ம தேடி தேடி அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம செய்யக்கூடிய பழைய விஷயங்கள். அதுதான் உங்க தலைப்பு மனோ அவர்களே. நன்றி ராகினி. நம்ம எங்க தேடி போனாலும், எங்க போனாலும், என்னென்ன மாற்றங்கள் நடந்தாலும் ஒரு விஷயம் மாறாதுங்க. நம்மள தேடுறது மாறவே மாறாது. நமக்குள்ளாரே இருக்கிறது ஒண்ணு மாறாது. எல்லாம் அத அத வந்து தேடணும்ட்டு எனக்கு ஒரு ஆவா. ஏன்னா அந்த மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு நிலையும் நிரந்தரம் இல்ல. ஸோ இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில என்ன நிரந்தரம்? அத நான் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஆழமா ஒரு தேடல், வெறித்தனமான ஒரு தேடல். அப்பதான் ஒரு புத்தகம் படிச்சேங்க. அஸ்தவக்ர கீதா. அந்த அஸ்தவக்ர கீதா வந்து பெரிய அரசன்ட்ட ஒரு சின்ன பையன் வந்து, அந்த சின்ன பையன் தான் அஸ்தவக்ரா. அந்த பெரிய அரசன் ஜனகா. அவரு சொல்லி அது ஆரம்பிக்கும் போத, குழந்தாய் இந்தா. அரசனை பார்த்து குழந்தைன்றாரு. இந்த அரசர் வந்து இந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்க. மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த குழப்பத்துல, உழப்பத்துல என்னென்னமோ நடந்துகிருக்கு. ஸோ அதுல என்னங்க நிரந்தரம்? அந்த நிரந்தரம் தேடுறது தாங்க. அதுதான் கடைசியா அங்கதான் வந்து முடியணும்ட்டு. அது அந்த முடியறதுக்கு எங்கன்னா, சொன்னா வந்து தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க. அது இது வந்து எனக்கு வந்து இந்த இன்பம் எனக்கு தெரிஞ்சத நான் பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்போ வந்து பயிற்றுனரா இருக்கேன். யோகா, தியானம் பயிற்றுனர். இந்த பயிற்றுனர் என்னன்னா, நான் தெரிஞ்சத இந்த தேடல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, இந்த மாற்றம்லாம் இருக்கும்போது இன்னொன்னு இருக்கு. அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அது அங்கதான் இருக்கு. எங்கேயும் போவே இல்ல. ஸோ அத எப்படி தேடுறது? அது ஏன்னா இப்ப நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லும்போது, நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடுவேன்ட்டு அது ஒரு என்னுட்டாவா. இதுதான் மாற்றம் மாறாதது. ஆனா ஒண்ணு இருக்கு. மாறாதது ஒண்ணு இருக்கு. மேடை உங்கள் வசம் திருப்பிக்கோங்க ரகினி. மிக அருமையான கருத்து மனோ ஐயா அவர்களே. மிகவும் பொருத்தமான தேவையான கருத்து. அடுத்த தலைப்பு யார் பேச ரெடியா இருக்கீங்க? ஓகே, நஸ்ரீன் அவர்கள் பேசுங்க. அடுத்த தலைப்பு உங்களுக்கான தலைப்பு மாறும் பழகுமுறை. அதாவது திண்ணை பேச்சுக்கள், வாசல் பேச்சுக்கள், அதிலிருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெசேஜஸ், இந்த மாதிரியான மாறும் பழகுமுறை, மனிதன் மனிதனோடு பழகும் முறைகளில் வரும் மாற்றங்கள். இதுதான் உங்களுக்கான தலைப்பு. நன்றி ராகினி. இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. மாறும் பழகுமுறை. ஏன்னா இப்போ நமக்கு வந்து முதல்ல எல்லாம் மனிதர்களை சந்திக்கணும்னா, நான் இன்னைக்கு தேசாந்திரியில சொன்ன மாதிரி ஜன்னல் வழியா உலகத்தை பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வெளியே போனாதான் மத்தவங்களை பார்க்க முடியும். நம்ம வீட்டு பெரியவர்கள்ல இருந்து நம்ம அம்மா வரைக்குமே ஒரு வாசல் திண்ணையில போய் உட்காந்து பக்கத்து வீட்டுல பழகுறது, பேசுறதுன்னு ஒரு நட்பு உறவா இருந்தது. இப்போ நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த போன் ஆரம்பமாச்சு. அப்பப்போ போன் பண்ணி பேசுவோம், காயின் போட்டு பேசுவோம். அந்த மாதிரி தேடி போய் பேசுறது இருந்தது. இப்ப யாருன்னே தெரியல. இவங்கெல்லாம் நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வரலைன்னா கூட அவங்களால நம்ம சந்திக்க முடியும். அதாவது இப்ப நம்ம ஜூம்ல ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கோம். இதுவே வந்து நம்ம எல்லாருமே வந்து எங்கெங்கேயோ இருந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கோம். அதாவது இந்த மாதிரி இணைந்திருக்கிறோம். வேறு 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 இடங்களில் இருந்து இந்த மாதிரி இணையம் வாயிலாக இணையக்கூடிய ஒரு பழகுமுறைகளும் இருக்கிறது. அவர்கள் எவரென்றே தெரியாமல் அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய செயலிகளில் கூட முகம் தெரியாத நபர்களுடன் கூட நம்ம சில நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோ, நட்புறவாடுவதோ இது எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ காலம் காலமாக அந்த வாசல்ல வந்து திண்ணையில உட்கார்ந்து இதை கேட்டியா, அதை கேட்டியான்னு ஆரம்பிச்ச மாதிரி பேச்சு வந்து இப்ப வந்து எப்படி ஆயிருச்சுன்னா, நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல் போட்டு ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு 2:30 மணி நேரம் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அனைவரும் ஒன்று கூடி அனைவருக்கும் முன்பின்
பெரிதாக அறிமுகம் இல்லை. இந்த இணைய கூட்டத்தில் தான் அறிமுகம். ஆனாலும் இந்த பழகுமுறை சென்று கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. சோ இது இன்னும் தொடரும். இப்படி ஓபன் பண்ணோடனே ஒரு விர்ச்சுவல் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடுதிரை வந்து அதன் மூலமாகவும் நான் ராகினியிடம் இனி வருங்காலத்தில் பேசுவேன் என்று நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக அருமையான பேச்சு நஸ்ரின் சித்தாரா அவர்களே. போன வாரம் இதே தலைப்பில் நானும் அவரும் தொலைபேசியில் 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். இங்க வந்து கட்டுப்பாடான 2 நிமிஷத்துல அழகா ஆழமா கருத்து சொல்றாங்க. அடுத்த தலைப்பை பேச யார் முன் வருகிறீர்கள்? மாஸ்டர் அழகன் வருவாரு. மாஸ்டர் அழகன் வாங்க. மாஸ்டர் அழகன் ஐயா அவர்களே, உங்களுக்கான தலைப்பு நட்சத்திர ஓட்டல்களில் பரிமாறப்படும் பழைய சாதமும் சின்ன வெங்காயமும். அதுதான் உங்களுக்கான தலைப்பு. இதோட அர்த்தம் என்னன்னா, புதுமையில் பழமை. ஒரு பக்கம் அனைவரும் வந்து புதுமையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு சமமாக பழமையை நோக்கி புதுமையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு நட்சத்திர ஹோட்டல்களில் பரிமாறப்படும் பழைய சாதமும் வெங்காயமும். பொதுவா நன்றி ராகினி, நன்றி. பழைய சாதமும் வெங்காயமும். பழைய சாதம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு ஒப்பிடும் அப்படின்னாக்கா, நட்சத்திர விடுதியில பிஸ்ஸா அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வரலாம். அதே வெங்காயத்தை தான் உள்ள போட்டு சிறுசா உபயோகிக்கின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது இப்ப பெரிய பெரிய வெங்காயமா இருக்கு. எதெல்லாம் வந்து வெங்காயம் அடிப்படையில சின்னதாக இருந்து எங்கெல்லாம் உபயோகிச்சோமோ, அந்த காலத்துல நம்ம பாட்டி சமைச்சதும் எல்லா வகையிலையும் வெங்காயம் இப்ப உபயோகிக்கிற சூழ்நிலையில இப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, புது புது பேர்ல வரக்கூடிய உணவு, அந்த உணவுல வெங்காயம் மாறாம இருக்கு. வெங்காயத்தோட ஆற்றல் நம் மனித உடலுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான தன்மை கொடுக்கின்றது என்றது எல்லா ஹோட்டல், நட்சத்திர விடுதிகள் உலகம் முழுவதும் அதை உபயோகிக்கின்றார்கள். வெங்காயம் மாறவில்லை. மனிதர்கள் சமைக்கும் விதம் மாறி இருந்தாலும் கூட, பேரெல்லாம் அதுக்கு உணவுக்கு பேரெல்லாம் மாறி இருந்தாலும் கூட வெங்காயம் மாறவில்லை. அடிப்படை தேவைகள் மனிதனுக்கு வெங்காயம் என்பது இதுவே சிறந்த சான்று. நன்றி, வணக்கம். மிக அருமையான கருத்து மாஸ்டர் அழகன் அவர்களே. அடுத்த தலைப்பை பேச யார் முன் வருகிறீர்கள்? சிவகுமார் அவர்கள் பேசுகிறீர்களா? அடுத்த தலைப்பு. பாண்டியன் அவர்கள் அடுத்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறீர்களா? ஓகே. மாறும் பண்டிகைகள், அதுதான் உங்களுக்கான தலைப்பு. சின்ன சின்ன விஷயங்களில் கிடைத்த பெரிய சந்தோஷங்களை விட்டு பெரிய பெரிய சந்தோஷங்களில் கிடைக்கும், பெரிய பெரிய விஷயங்களில் கிடைக்கும் சின்ன சந்தோஷங்களாக பண்டிகைகள் பார்க்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்து. மாறும் பண்டிகைகள். மாறும் பண்டிகைகள் இதில் அதிகமாக மாறி போனது இன்றைய கிராமத்தில் இருக்கிற திருவிழாக்கள். முதலெல்லாம் முளைப்பாரி சாட்டுவது என்று தொடங்கி முளைப்பாரியை கொண்டு போய் ஆற்றிலோ கிணற்றிலோ கரைப்பது வரை விடாது ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து அந்த திருவிழாக்கள் நடக்கும். சாதியோ சமயமோ பணக்காரனோ ஏழையோ உள்ளூர் வாசியோ வெளியூர் வாசியோ எவன் என்றும் தெரியாது. நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த 3 நாட்கள் யார் வீட்டில் உணர்வு அருந்துவோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்காவது சோறு கிடைக்குமா? பர்றா அங்க தக்காளி சோறு, இங்க கறி, கோழிடா. விதவிதமான உணவுகள், விதவிதமான பதார்த்தங்கள், விதவிதமான வசை பேச்சுக்கள்.
நீங்கள் எங்கு சென்றாலும் வசை பேச்சுக்களை அப்படியாக நான் ரசித்திருக்கிறேன். அதுவும் எங்கள் ஊர் பாட்டிமார்கள் பேசுகிற வசை சொற்கள் இருக்கிறது. காலையில் 4 மணி 5 மணிக்கு 12 1 மணி வரை கரகாட்டம் பார்த்து விட்டு வந்து தூங்குவோம். காலையில் 4 மணிக்கு உலக்கை குத்துகிற சத்தம் கேட்கும். உடனே எந்திரிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த பாட்டி பேசுகிற பேச்சை காதில் கேட்க முடியாது. அப்படியான திருவிழாக்கள் இன்றைக்கு காலையில ஊர் கும்பிடுறோம் வந்துருங்க அப்படின்னுவாங்க. நம்ம போவோம். போயிட்டு காலையில இட்லி சாப்பிட்டு சாயங்காலம் கறி குழம்பு சாப்பிட்றதுக்குள்ள திருவிழா முடிஞ்சுன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படித்தான் இன்றைய இல்லை என்றால் நாளைக்கு வேலைக்கு போகணும், சம்பளம் கட்டாயிரம், அப்புறம் எங்க ஓனரே வேலை கொடுக்க மாட்டாரு. நாங்க என்ன செய்யறது? சரி, எல்லாம் இருக்கிறது தான், சந்தோஷம் தான், கிராமத்துல இருக்கிற ஆசை தான், ஆனா முடியலையே, என்ன பண்றது என்று புலம்பிக் கொண்டே கிராமத்தை விட்டு ஓரிரு நாட்களில் இப்பொழுது மிக மிக வேகமாக ஓடி வருகிற அந்த காலம் மாறி போனது. எனக்கு மிக வருத்தத்தை தருகிறது. திருவிழாக்கள் இப்படித்தான் மாறி போனது. காரணம் பணம், பாடாய்ப்படுத்தும் பணம். நன்றி. மிக அருமையான கருத்து பாண்டியன் அவர்களே. சின்ன வயது ஞாபகங்கள் நிறைய கண்முன்னே வந்து சென்றது. அடுத்த தலைப்பு எழிலரசன் அண்ணா அவர்கள் பேச முடியுமா? எழிலரசன் இருக்கிறீர்களா? கை தூக்குனீங்களா? எழிலரசன் இல்லையா? கை தூக்கவில்லை. அவர்களுக்கு இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. இல்ல அவர் கை தூக்குன மாதிரி இருந்துச்சு. இல்ல பார்க்கல. ஓகே, மியூட்ல இருக்காரு. ஓகே, வேற யாராவது பேசுகிறீர்களா? லதா பேசுறீங்களா? வாங்க லதா. லதா, உங்களுக்கான தலைப்பு சொல்லுங்க. மாறும் வாழிடம், சொந்த ஊர், சுதந்திர காற்று, அதிலிருந்து வெளியூர், வெளிநாடு, அதில் போய் எங்கு சென்றாலும் சொந்த ஊரை தேடும் ஒரு எண்ணம், சொந்த ஊரில் இருக்கும் விஷயங்களை தேடும் எண்ணம். சோ மாறும் வாழிடம், அதுதான் உங்களுக்கான தலைப்பு. அனைவருக்கும் வணக்கம். சொல்லும் பொழுதே கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சொந்த இடத்தை விட்டு அங்க இருக்கும்போது அதனுடைய நினைவுகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க இருந்து நம்ம மாறி போகும் பொழுது ஏதோ ஒரு நேரங்கள்ல அதை நினைக்கும் பொழுது என்னுடைய சொந்த அனுபவம் என்னன்னா, என்னுடைய வீட்டுல நான் எந்த தருணத்துல அமர்ந்திருந்தோனோ அந்த சூழ்நிலையை நான் நினைக்கும் பொழுது சில வாசனைகள் வரா மாதிரி எனக்கு தோணும். அதாவது தூரமா இருக்கிறோம், நம்ம வீட்டை நினைக்கிறோம், நம்ம ஊரை நினைச்சு பாக்குறோம் அப்படின்னும் போது ஒரு பொங்கலோ தீபாவளி, அப்ப தீபாவளி அப்படின்னு வந்த உடனே நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த கறிக்குழம்பு வாடை, அந்த வாசம் வரா மாதிரி ஒரு ஃபீல், மன்னிக்கவும், உணர்வு வந்துடும். அடுத்தது இப்ப பொங்கல் அப்படின்னாக்கா அந்த பொங்கல் சாதம் பண்றது, நெய் வாசம், அந்த மாதிரி அந்த ஊரை நினைக்கும் போது அந்த ஒரு நினைவுகளை நினைக்கும் பொழுது ஒரு மனம் எங்கேயோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் சில நேரங்கள்ல. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த உணர்வு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நினைக்கும் பொழுதே அதான் அப்படி நினைச்சா சில நேரங்கள்ல மெய் மறந்துருவோம். என்னடா இது, நம்மளுடைய வேலைகளுக்காக இப்படி வெளியில வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. சேர்ற ஒண்ணு என்னைக்குமே ஒண்ணு பெரியதான் போகுது. அவ்வளவுதான் அந்த காலங்கள், அது அவ்வளவுதான். அதை ஒரு பொற்காலமா நினைச்சு வேணா அந்த நினைவுகளை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கலாமே தவிர்த்து அதுக்காக நம்ம வந்த இடத்தை விட்டு திரும்பி அங்க போறோம் அப்படின்னா சிலருக்கு சில நேரங்கள்ல அது சில நேரங்கள்ல அதாவது ஞாபகமா இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் சில நேரங்கள்ல எதிர்மறையா கூட அமையலாம். அதனால நினைவுகளை மட்டும் நினைவுகளா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழணும்னு நான் நினைக்கிறேன். மிகவும் அருமையான கருத்து லதா அவர்களே. உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. பெண்களுக்கு எப்பொழுதுமே உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அதிகம் ஆண்களை காட்டிலும். உங்களுடைய கருத்தோடு என்னால் மிகவும் ரெசனேட் பண்ண முடிந்தது. நேரம் இருக்கா கவிதா? நேரம் திவ்யா இன்னும் கடைசியா திவ்யா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். விருந்தினர் திவ்யா அவர்கள் கலந்துருக்காங்க. நன்றி. எனக்கு ஏதாவது தலைப்பு இருக்கிறதா?
உங்களுக்கான தலைப்பு, உலகம் முழுவதும் இயங்கும் தமிழ் சங்கங்கள் தமிழ் பண்பாட்டை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அயராது உழைக்கும் மனிதர்களின் எண்ணங்கள். அதுதான் உங்களுக்கான அற்புதமான அற்புதமான தலைப்பு. அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய வாழ்க்கையில் முதல் நான் தமிழில் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் என்னோட வயது இப்போது 24. நான் இப்பொழுதுதான் பேச்சாளர் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் என் வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் எனக்கு கூறுவது நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள். ஏன்னா என்னுடைய தமிழின் வாழ்க்கை இப்போதுதான் தொடங்குகிறது. அதிலும் நான் தமிழ் பத்தி பேச போகிறேன். அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அதாவது நான் படித்தது ஆங்கில பள்ளி, படித்தது ஆங்கில கல்லூரி. இப்பொழுது நம்மளுடைய தமிழ் முகங்களை பார்க்கும்போது உற்சாகம் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது. இப்போ ராகினி யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க என்னதான் நம்ம யூஎஸ்ல இருந்தாலும் தமிழை விட்டு தமிழ்நாடை விட்டு அங்க போய் இருந்தாலும் நம்ம தமிழ் முகங்களை பார்க்கும்போது உற்சாகம். அடடா, நம்ம ஊருக்காரங்கப்பா, நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி இன்றைய கால குழந்தைகளுக்கு தமிழை அதாவது ஒரு படத்தில் கூட வருகிறது. பள்ளி பசங்க கிட்ட ஆங்கிலத்தை விட தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நம்ம பசங்க கிட்ட உட்காருங்க, திருக்குறள் படி, திருவள்ளுவர் இருக்காங்க, பாரதியார் படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்மளோட பண்பாட்டை சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒரு தனி கௌரவம், ஒரு சின்ன திமிரும் இருக்கு. ஏன்னா என் பசங்க என் மொழியை கத்துக்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஆங்கிலக்காரங்க வந்தாங்க, ஆனாங்க, விட்டு போயிட்டாங்க. ஆனா போச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு என் பசங்களுக்கு நான் தமிழ் சொல்லித்தரேன். என்னுடைய பரம்பரையும் என்னுடைய தொழிலையும் என்னுடைய பேச்சு மூச்சையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றதுல எனக்கு ரொம்ப திமிரும் கர்வமா இருக்கு. அத நான் மேலும் மேலும் சங்கங்கள் வழியாக பயன்படுத்தி அவங்களுக்கு இன்னும் நான் ஊக்குவிட்டதுல இன்னும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். அதனால நம்ம இன்னும் இப்போ வருகின்ற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மூலியமா நம்ம இன்னும் சொல்லணும், அடடா தமிழ் இருக்கு, வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படி நம்ம தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எதனா குறைகள் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுல இன்னும் நிறைய கத்துக்கணும். இன்னும் நான் தமிழ் பத்தி பேசி புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வரணும்னு ஆசைப்படுறேன். மிக அருமையான கருத்து திவ்யா. 24 வயதில் இந்த அளவிற்கு தெளிவு, ஒரு மொழியை பற்றின தெளிவு இருப்பது என்பது உங்களுடைய தனி மனித வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த தலைப்புகள் மூலம் நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம், குடும்பமே உலகம் என்று நாம் இருந்தது ஒரு காலம். இப்பொழுது உலகமே நம் குடும்பம் அப்படிங்கிறது தான் the world is truly getting global. இந்த ஊர், இந்த நாடு, இந்த இடத்தை சேர்ந்த மனிதன் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தாலும் அனைவரும் சமம், அனைவரும் ஒன்று என்பது இந்த மாற்றங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யும் விஷயம். அதை நாம் உள்வாங்கி நம் மனதை பேலன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது உடனடி பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பங்களித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம பொண்ணு பாருங்க, யுஎஸ்ஏல இருந்து இவ்வளவு அழகா பணிவா தமிழ் செருப்போட சிறப்பா பேசுறாங்க. அப்படின்னா இது ஒரு காரணம் இல்லைங்க. தமிழ் பேச முடியாது, சுத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தமிழ் வளர்க்க முடியாதுன்ட்டு ராகினி அற்புதமான தலைப்புகள், அற்புதமான உரைகள் தேர்ந்தெடுத்திருந்தாங்களா நம்ம அந்த திடீர் பேச்சு சங்கத்தின் தலைப்புகள் சிறப்பு. அவங்களுக்கு வளர்த்த கைத்தறி கொடுக்குங்க. அந்த நம்ம தமிழ் வாழுமா, வளருமா, இன்னும் வளருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்விக்குறி திவ்யா பேசுனாங்க பார்த்தீங்களா? அந்த உற்சாகம், அந்த தமிழ் மேல பற்று எவ்வளவு அழகா. தமிழ் படிக்கல, ஆங்கில ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்ப கூட திருப்பி திருப்பி கேட்டுக்கிறாங்க, நான் செய்யறது தவறா, அப்பதான் முத வாட்டி பேசுறேன். முத வாட்டி பேசுன மாதிரி இல்லைங்க. அவங்க மனசுல அந்த அவ்வளவு இதோட நெருப்போட பேசுனாங்களே, அந்த மாதிரி வரைக்கும், அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படிங்க தமிழ் குறைய முடியும்? எப்படிங்க தமிழ் அழிய முடியும்? எப்படின்னாச்சும் வந்துகிட்டு தான் இருக்கும்.
தமிழ நம்ம காப்பாத்த வேணாங்க. அது தமிழ் வந்து அது நம்ம சொல்றோம்ல, அது அந்த நம்ம என்னன்னா, நம்ம கடமைய செய்யலாம். சிறப்பா செஞ்சுட்டு வரலாம். அத காப்பாத்துறதுக்கு நம்ம யாரு? ஏன்னா அது வந்து மூத்த மொழி எப்பயோ இருந்துகிட்டு இருக்கு. மாறும். அப்பப்போ கொஞ்சம் அடிபடுற மாரி இருக்கும். ஆனா தர்மம் வெல்டோன்னு சொல்ற மாரி, தமிழ் எப்போதும் வென்றுகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு சென்னை தமிழ் கவிதா தலைவருக்கு ரொம்ப நன்றி. இப்ப பொது மதிப்பீட்டாளர், என் நண்பர், ஆலோசகர் மாஸ்டர் அழகன். இப்ப நேரம் உங்க நேரம் மாஸ்டர் அழகன். எவ்வளவு நேரங்கய்யா? ஆ, அந்த நேரம் வந்து அவங்க நேரம் காப்பாளர் காட்டுவாங்க. மொத என்னன்னா, நீங்க வந்து இப்ப பொது மதிப்பீட்டாளர், மொத அங்கத்தின் மதிப்பீட்டாளர். இப்ப பாண்டியன் வந்து அவரு உரைய செஞ்சுட்டார்ல, பேசி முடிச்சுட்டாரு. நீங்க தான் அவர் மதிப்பீட்டாளர். அந்த மதிப்பீடு பாண்டியன் உரைய மதிப்பீடு பண்ணதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம். 2 நிமிஷம் பச்சை விளக்கு வரும். 2 1/2 நிமிஷம் வந்து அ மஞ்ச விளக்கு 3 நிமிஷம். ஸோ அந்த பணிய முடிச்சுட்டு, அப்புறம் வந்து நீங்க கவிதாவும் உங்கள தான் வந்து மதிப்பீடு பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ அவரு அப்புறம் பாண்டியன் செய்யும்போது, அந்த நேரத்துல பாண்டியனின் மதிப்பீட்டாளர் மாஸ்டர் அழகன். ஸோ 2லேருந்து 2 1/2 நிமிஷம். சொல்லிருங்கய்யா. ஒரு 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 அப்படியே அப்படியே தொ- தொடர்ந்து 2 பேர்த்தோட மதிப்பீடும் அப்படியே வரிசையாக முடியாது மாஸ்டர். அப்படி இல்ல மாஸ்டர். அவரு பாண்டியன் விட்டு முடிச்சிட்டு, அப்புறம் அந்த டைம் வந்துரும். முடிஞ்சிரும். அப்புறம் வந்து 2வது வந்து கவிதாவ பேசும்போது, அவங்க நேரம் திருப்பி ஆரம்பிக்கும். 2லேருந்து இது. ஸோ அதனால அந்த பச்சை, மஞ்ச 2ம் ஒண்ணா சேர்த்து பேச முடியாது. ஆமா ஒண்ணு ஆமா. முடிச்சிடணும். ஓகே. இது கன்னி பேச்சு. ஓகே. ஆமா. இங்க வந்து நன்றி நன்றி வாய்ப்பளித்ததுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. பாண்டியன் ஐயாவை நான் நல்லா ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு பேச்சாளர் என்றாலே அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க வந்து தலைப்பே பாருங்க, உணர்வும் மேடையும். உணர்வை சரியான கட்டுக்கோப்போட கட்டுப்படுத்தி மேடையில் நின்று பேசின மாதிரியே இருந்தது. அனைத்துமே உள்ளிருந்து வெளியே வந்தது. அனைத்து வார்த்தையும் உள்ளிருந்து வெளியே வந்தது. இதுல எந்த அடிப்படையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு 100 பேர் அவர் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மிக சிறப்பாக சிரித்து கொண்டே கண்ணு பார்வையிலிருந்து அனைத்துமே சரியான ஒரு தமிழ் மொழி உச்சரிப்போட அன்போட அந்த தலைப்பு ரொம்ப பிடித்தமாக மிக சிறப்பாக உச்சரிச்சார். அந்த அடிப்படையில அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டோமா, அவரோட 3 வகை அல்லது 4 முக்கியமான தலைப்புல பேசினாரு. அந்த 4 வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மேடைன்னு தனியா பிரிச்சாரு, உணர்வும் தனியா பிரிச்சிருக்காரு, அடுத்து பயம் என்றது தனியா பிரிச்சிருக்காரு, அடுத்து திட்டம் அப்படின்னு தனியா பிரிச்சிருக்காரு. அப்ப அந்த மேடைன்னு எடுத்துக்கிட்டோமா, மேடையில எப்படி இருக்கணும், மேடையோட எப்படி அந்த மேடை நான் வந்து அதுக்கு மேடையில நிக்கிறேன்ற உணர்வோட ஒரு பயம் இல்லாத ஒரு ஒரு மேடை எப்படி நான் வந்து நடுவுல நிக்கணும், எப்படி என்ன எந்த வலதுபுறமோ இடதுபுறமோ ஒளி வாங்கின்ற வார்த்தை வேற அழகா உச்சரிச்சாரு. ஒளி வாங்கி அது தனியா பார்த்தா அவர் எங்க காமிக்கிறாருன்னா கையை கரெக்டா காமிச்சாரு. அதாவது ஒளி வாங்கி அவரோட ஒளி வாங்கி வலதுபுறம் தான் இருக்கு பொழுதுக்கு அவருக்கு. அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சிறப்பா. ஆனா அத இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற ஒரு ஆங்கில சொற்கள் ஆழ்மனம் அப்பதான் பொதுவா தெரியுமே, உள்மனம் வெளிமனம் அப்படின்னு ஆழ்மனத்துல இருந்து அவர் பேசினாருன்றதுதான் என்னோட கருத்து. அந்த அடிப்படையில இந்த 4 தலைப்புலையும் சிறப்பா பேசி அங்க என்ன பண்ணாருன்னா ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்காரு. பயிற்சி, அதாவது தன்னம்பிக்கை என்பது எப்படி அதை தன்னம்பிக்கை பயிற்சி பண்ணணுன்ற ஒரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாரு நம்ம எல்லாருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. மிக மிக சிறப்பான ஒரு பேச்சு. நல்லா செஞ்சீங்க. இன்னும் அந்த அந்த வார்த்தைகள் நீங்க சொன்னது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு 10 பேரு 11 பேர்த்துக்கிட்ட பேசியிருக்கீங்க. ஆனா என்னோட கணிப்பு உங்களோட பேச்சு, ஆற்றல், திறமை, குரல் வளம்
அனைத்துமே 100 பேர் 200 பேர்த்துக்கு முன்னுக்கு நின்று பேசக்கூடிய மிக சிறந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. நன்றி மாஸ்தாலகன். சொல்லிடணும், ஏன்னா சொல்லி இது கடமை. பாண்டியன் இப்போ அவர் சொன்னார்ல, சொன்னவர் வந்து சாதாரண மனுஷன் இல்ல. பல ஆயிரம் மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி எப்படி பேசணும், அதான் நீங்க பேசும்போது அந்த ஆற்றலை வந்து மதிப்பீடு பண்ணதுக்கு திடீர்னு கொடுத்தாலும் இது வந்து அதான் இப்ப நம்ம இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ கோஇன்சிடென்ஸ் இன் லைஃப். இவரு தான் அவங்களுக்கு மதிப்பீடு பண்ணணும்னு எங்கேயோ தீர்மானம் பண்ணிட்டாங்க, அதுல திடீர்னு வச்சு மதிப்பீடு பண்ணாரு. பார்த்ததுக்கே நன்றி. அடுத்ததாக நீங்க வந்து இப்ப நம்ம கவிதா தலைவர் கவிதாவை கன்னி பேச்சின் மதிப்பீடு அதே நேரம் தான் மற்ற 2லேருந்து 3 நிமிஷம். நன்றி. கன்னி பேச்சு தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மிக சிறப்பான ஒரு கன்னி பேச்சு கொடுத்தீங்க. அந்த கன்னி பேச்சின்னு சொல்லி என்னால் அதை வந்து ஜீர்ணிக்க முடியல. இது கன்னி பேச்சு என்றது முதவாட்டி நீங்க பேசுற மாதிரி கிடையாது. அந்த தமிழ்நாட்டில் ஆலியூர், கடலூர். ஆலியூர் வந்து அறிவு, கடலூர் வந்து அன்பு. அங்கதான் நான் பிறந்து வந்தேன்னு சொல்லி உங்க முகத்தை அப்புறம் பார்க்கும்போது அன்பான முகமா இருக்கு கவிதா அவர்களே, அன்பான முகமா இருக்கு. நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அனைத்துமே உங்க அறிவை பிரதிபலன் பார்க்க முடியுது. மிக சிறப்பான உச்சரிப்பு எல்லாமே. அது பேசும்போதே உங்களோட அப்பா பேரை சொன்னீங்க பாருங்க, சிதம்பரம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப பாண்டியன் ஐயா பேசினார், அவ அப்பா பேரு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பா பேரு அழகா கன்னி பேச்சுல முழுமையான அழகா பேசி சொல்லி கொண்டு வந்த போது எனக்கு அந்த கன்னி பேச்ச மாதிரி இல்ல. எந்திரிச்சு நின்று உங்களுக்கு கை தட்டினாலும் இன்னும் அடுத்தடுத்த பேச்செல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப பயங்கரமா சிறப்பா செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த கவிதா அவர்களுக்கு என் வணக்கம். மிக சிறப்பு. உன் திறமை உனக்குள் இருக்கிறது என்ற அந்த வார்த்தை, அது சொல்லு திருக்குறளுக்குள்ள இருக்குது, ஆத்திச்சூடிக்குள்ள இருக்கின்றது, எல்லாமே இருக்கு. ஆனா கன்னி பேச்சு நான் பேசுறேன் கவிதா, நான் பேசுறேன்னு சொல்லி நான் கவிதா என் பேரு. உங்க கன்னி பேச்சுல நீங்க சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தை, திரும்பவும் சொல்றேன், உன் திறமை உனக்குள் இருக்குதுன்னு சொல்லி அனைவரையும் பிரமிக்கிற அளவுக்கு நீங்க சொன்னதாக நாங்க ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். மிக சிறப்பு. ஆற்றல் மிக்க ஒரு பேச்சு. மிக சிறப்பு. உங்க முகத்துல கொஞ்சம் கூட பயம் பார்க்கல. சிறப்பாவே அழகா பேசுனீங்க, ரசிச்சு பேசுனீங்க, விரும்பி பேசுனீங்க. நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம் மலேசியால, உங்க ஊரை கண்ணுக்குள்ளீரா எங்களால பார்க்க முடியுது. எங்க படிச்சீங்க, படிக்கிற இடம், ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த விதம், நீங்க கற்றுக்கொண்ட விதம், நீங்க வளர்ந்த விதம், அப்படி எங்களால பார்க்க முடியுது. எந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தீங்க, எங்க படிச்சீங்க, ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, உங்க அப்பா உள்பட மிக தெளிவான சிறப்பான உச்சரிப்போட உள்ள இருந்து மனதார பேசுனீங்க இந்த கன்னி பேச்சை. மிக மிக சிறப்பு. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்தாகணும். இது கன்னி பேச்சில் மிக சிறந்த அனுபவசாலியின் பேச்சு, அனுபவசாலியின் பேச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி மாஸ்டர் அழகன். அற்புதமான மதிப்பீடு. அந்த அவங்க கதை சொன்னாங்களே, இந்த மாதிரி இருப்பேன், அந்த மாதிரியும் இருப்பேன். அந்த காரணம் வந்து இந்த மண்ணிலையும் பிறந்தனால அந்த மண்ணிலையும் பிறந்து அதோட முடிச்சிருந்தாங்களா. அப்படின்னா நான் ஏதாவது என் குறை வந்து என் மண்ணுனால முடிக்கல. இந்த மண்ணை குறை சொல்ல மாட்டேன், உள்ளுக்கு தான் இருக்கலாம். ஸோ மண்ணை குறை சொன்னா நான் அப்படியே அங்கேயே இருப்பேன்ட்டு அற்புதமான கருத்து. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துருங்க. நன்றி கவிதா. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, இப்போ கவிதா வந்து என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் வந்து திடீர் பேச்சங்கத்தின் மதிப்பீட்டாளர். ஸோ எப்போதும் திடீர் பேச்சங்கத்தின் நம் மன்றங்களில் என்ன எப்படி இருக்குன்னா, அந்த திடீர் பேச்சங்கத்தை பேசினவங்களாம், அந்த திடீர் பேச்சங்கத்தின் நடத்தினவங்க வந்து ராகினி, அவங்க மதிப்பீடு பண்ண இடத்துல அவங்க பேச்சாளர்
நான் யார் யார் பேசினா, பரமேசு, நஸ்ரீன், பாண்டியன், லதா, திவ்யா 5 பேர் பேசியிருக்காங்க. ஆமா தானே? 5 பேர் பேசினாங்க. பேச்சாளர் பரமேஷ் அவர் பேசும்போத எப்படி ஒரு ஒரு மதிப்பீடு கொடுக்கும் போது அவரு அற்புதமான அந்த தலைப்புக்கும் அவர் பேசுறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அங்க அங்க போய் இங்க போய் ஆமா மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும் போத உப்புமா கதை சொன்னாரு. அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஏன்னா ஏன் தெரியுமாங்க, நீங்க சொல்லும் போது அந்த உணவுலாம் நாங்க வந்து 3ஆம் முறை 4ஆம் முறை இந்தியா இப்ப வந்து எப்படி எங்க வீட்டுல அந்த காலத்துல சின்ன பிள்ளைல கதை கட்டோம்ல, எங்க தாத்தா பாட்டி அந்த கதையெல்லாம் கேட்கிற உப்புமா செய்யறாங்களா, இப்ப இங்க செய்யல. இங்க இடத்துல உப்புமா கிடைக்காதுங்க, எங்க வீட்டுல எல்லாம் கிடைக்காது. சோ அந்த கதையை நீங்க சொல்லும் போத நீங்க ரொம்ப நகைச்சுவையா சொன்னீங்க. ஆனா சொல்லும் போது அந்த நகைச்சுவை பாணி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கொஞ்சம் பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போத அவங்க 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 ஜோக் அவங்களே சிரிச்சுக்குவாங்க. நீங்க வந்து அழகா சொன்னீங்க. ஆனா சிந்திக்க வச்சு கடைசியா எங்க உப்புமான தான் முடியுது. ரொம்ப நகைச்சுவையான உரை, அற்புதமான குரல், அந்த ஃப்ளோ அற்புதமா இருந்துச்சு. அவருக்கு பலத்த கைத்தட்டி கொடுத்துருங்க. சிறப்பான உரை பரமேஷ். அடுத்ததாக நஸ்ரீன். நஸ்ரீன் நீங்க அந்த தலைப்பை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்க சொல்லும் போது. அப்படியே உள்ளுக்கு வாங்கிட்டு, ஆனா ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, வேகமா பேசுறீங்க. ஒரு நான் ஒரு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் நிதானமா கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு, ஆனா பேசும்போது உங்க கருத்தெல்லாம் அற்புதமா இருந்துச்சு. நாங்க நீங்க பேசுற கருத்து நாங்க பின்னாலேயே வரணும்னு பாக்குறோம். ஆனா வேகமா போறீங்க. நாங்களும் வேகமா வரணும். சோ என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நிம்மதியா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த தலைப்புக்கும் உங்க சொன்ன வார்த்தைகளும் உங்க the flow of thoughts அற்புதம். Can we give a big round of applause please? இந்த இது வந்து முக்கியமான காரணம். இந்த மாதிரிலாம் அற்புதமா பேச வச்சாங்கன்னா அவங்க தலைப்பு மட்டும் இல்லைங்க, அழகா வந்து ஒரு ஆரம்பிச்சுட்டு நம்ம தமிழ் பெண்மணி நம்ம சென்னையில இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்க யுஎஸ்ஏல இருக்காங்க. இதுதாங்க நம்ம இப்ப பாருங்க, இந்த இணையத்துல வரும்போது தான் இப்படிலாம் இருக்குன்னு ஒரு ஆவலா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு. அடுத்ததாக பாண்டியன். ஐயோ பாண்டியன், நீங்க நசுமொழிய படத்துல தான் பார்ப்பேன், இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குன்னு. இந்த கதைக்கெல்லாம் சொல்லும் போத நீங்க ஒன்னும் சொல்லல தெரியுமாங்க, நீங்க வாழ்ந்துட்டீங்க. எப்படி நான் செஞ்சேன், எங்க பார்த்தேன், எப்படி இருந்தேன்னு இதெல்லாம் வந்து இங்க படத்துல தான் பார்க்கணும். இங்க இது வந்து நம்ம இப்ப மலேசியால எடுத்து போனா எஸ்டேட்ங்க இருக்கும். அந்த கொஞ்சம் பேர் வந்து அங்கிருந்து எஸ்டேட்ல இருந்து இப்ப வந்து இங்க நகரத்துக்கு வந்துட்டு அந்த எஸ்டேட் கதையை சொன்னாங்களா, அவ்வளவு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா நான்லாம் எஸ்டேட்ல வரல, இவரும் வந்து இங்க நகரத்துல வாங்கினதும். ஸோ இந்த எஸ்டேட் கதைகளும் கேட்க அப்படி ஆவலை கேட்போம். ஆனா உங்க கதையை கேட்டா இன்னும் அற்புதமா இருக்கு. எப்படி இந்த 3 நாள் திருவிழா ஓடுது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு புது படம் வந்துச்சு, கார்த்திக் நடிச்சார்ல, அந்த கதை தெரியுமா, மனைவி பாத்தீங்களா, எப்படி பிள்ளைங்க அந்த டைம்ல எப்படி சாப்பாடு கிராமத்துக்கு வந்து மனைவி பார்த்து அழுதுட்டாங்க. நானும் இந்த மாதிரி படம் எப்படிங்க எடுத்தாங்கன்னு, அவ்வளவு அற்புதம். ஸோ உங்க கதையை கேட்கும் போது, உங்க உரையை கேட்கும் போது, அந்த பாண்டி எங்களை என்ன வந்து இங்கேருந்து அங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. எப்படி ஆனா கடைசியா முடிக்கும் போது இதெல்லாம் மாறிடுச்சு. ஒரு நாள் ஆமா படம் கட்டுப்பாடு, அதனால விரட்டிக்கிட்டே இருக்கோம். இங்க போறோன்னு தெரியல. காசு இருந்தாலும் இப்ப வந்து என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து காசுன்னு ஓடி இருக்கோம். காசு இருந்து நிம்மதி இல்லாம போச்சு. நன்றி பாண்டியன், எங்களை வந்து உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க, பழைய நனவுகளை கூட்டிட்டு போயிட்டீங்க. உங்க நனவுல என்னை இழுத்து வச்சுக்கிட்டீங்க அங்க. நன்றி. அடுத்ததாக லதா. லதா, நீங்க சொல்லும் போத எங்களுக்கும் அந்த நீங்க சொல்ற கருத்து வந்து எங்களுக்கும் வழங்குது. ஏன்னா இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தோன்னா பழைய ஞாபகத்துக்கு போயிடணும். பழைய ஞாபகத்துக்கு போனோன்னா இது ஒரு குறையா இருக்கு. ஐயோ இந்த மாதிரிலாம் இல்லாம இருச்சே, இப்போ அவர் சொல்லும் போது இல்லாம போச்சு, இல்லாம போகும்போது என்னடா இந்த மாதிரின்னு ஒரு வருத்தம், ஒரு கண்ணீர் வரும். ஆனா நீங்க சொன்ன கருத்து, இந்த மாதிரி சொன்னீங்க, கூட்டிட்டு போனீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. இது மாதிரி தான் ஆச்சு, மாறிடுச்சு. நம்ம வந்து நனவுகளை மட்டும் தான் வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்படித்தான் வரணும் மாறணும் முடியாதுங்க.
இப்ப வந்து பிள்ளைங்கிட்ட ஸ்பெகட்டி பீஸா எல்லாம் சாப்பிடாதீங்க, தோசை ரவா தோசைன்னா போடான்னு போங்க. ஏன்னா அது வந்து நீங்க சொன்னீங்க, அந்த உங்க துக்கத்தை சொன்னீங்க, அழகா இழுத்துட்டு போனீங்க. ஆனா நீங்க வந்து அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, மற்ற ஒன்று மாறாது. வார்த்தையில சொன்னா புண்ணியம் இல்ல. எட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. மாறிக்கிட்டே போவோம். இது ஏன் பழச வச்சுக்கிட்டு இருப்போம், ஞாபகத்தை வச்சுக்குவோம். நல்ல சிந்தனைய வச்சு அந்த கருத்துங்க நல்லதுங்க. ஏன்னா ஒரு உரைய பேசி முடிஞ்சோனே என்ன டேக் ஹோம் மெசேஜ்னுவாங்க. அந்த சிறப்பான மெசேஜ் அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துருங்க. கடைசியா அந்த திவ்யா பேசுனாங்களே, அவங்க சொன்னாங்க, ஆங்கில ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா தமிழுக்குன்னு இந்த தலைப்புக்கும் அவங்க பேசி முடிச்சதுக்கும் ஒரு சின்ன பிள்ளை 24 வயசு பிள்ளை பேசுன மாதிரி இல்லைங்க. ஒரு ஆழமா தமிழ் பற்று உள்ளவங்க. பாரதியார் விட்டு ஏ வள்ளுவர் விட்டு இது எப்படி திவ்யா நீங்களாம் இருக்கிற வரைக்கும், உங்க மாதிரி சிந்தனை இருக்கிற வரைக்கும் நான் கவலையே பட மாட்டேன். தமிழ் இங்க போகுது, பிள்ளைங்க பேசுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி இருக்காங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து குறையவே குறையாது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம தலைவர் கவிதா ரொம்ப நன்றி. மேடை உங்கள் வசம், பொது மதிப்பீட்டாளர். நீங்க 3 பேரை கூப்பிடணும். மொழி காப்பாளர், நேர காப்பாளர், அப்புறம் உரிச்சொல் காப்பாளர். மாஸ்டர் அழகர். நான் பேசணுமா? வெரி குட். இப்பொழுது 3 பேரை நான் கூப்பிட்டு அவங்களோட நேரத்தை நிச்சயமா நம்ம கவிதா அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த கூப்பிட போறவங்க நேர காப்பாளர். அருண் இல்லையா? அருண் போயிட்டாரா? ஓகே, அருண். அருண் நெட்வொர்க் இஷ்யூனால கனெக்ட் பண்ண முடியல. நேர கணக்காளர் மதிப்பீடு எனக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதலாவதாக சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் 12 நிமிடம் எடுத்துக்கொண்டார். சொல்வேந்தர் கவிதா அவர்கள் 3 நிமிடம் 33 வினாடிகள். அடுத்ததாக உடனடி பேச்சு சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் 1 நிமிடம் 42 வினாடிகள். சொல்வேந்தர் வீரமனோ அவர்கள் 2 நிமிடம் 15 வினாடிகள். சொல்வேந்தர் நஸ்ரீன் அவர்கள் 1 நிமிடம் 40 வினாடிகள். சொல்வேந்தர் மாஸ்டர் அழகன் அவர்கள் 1 நிமிடம் 37 வினாடிகள். சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் 2 நிமிடம் 13 வினாடிகள். சொல்வேந்தர் லதா அவர்கள் 1 நிமிடம் 34 வினாடிகள். சொல்வேந்தர் திவ்யா அவர்கள் 2 நிமிடம் 24 வினாடிகள். மதிப்பீட்டு உரை சொல்வேந்தர் மாஸ்டர் அழகன் அவர்கள் பாண்டியன் அவர்களுக்கு மதிப்பீடு செய்யும் போது 3 நிமிடம் 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டார்கள். சொல்வேந்தர் கவிதா அவர்களுக்கு மதிப்பீடு செய்யும் போது 2 நிமிடம் 12 வினாடிகள் எடுத்துக்கொண்டார்கள். மிக்க நன்றி. மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இது நேரம் காப்பாளர் கிட்ட ஒரு கேள்வி. இவங்க எல்லாமே அந்த நேரத்துக்குள்ளே பேசினாங்களா? எல்லாருமே நேரத்துக்குள்ளாரே பேசியிருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கைத்தட்டு. மிக சிறப்பு, மிக சிறப்பு. உரிச்சொல் காப்பாளர் அடுத்து. வணக்கங்க ஐயா. வணக்கம். அறங்காவலர் சொல்வேந்தர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் 9 முறை ஆ என்ற வார்த்தையும் என்ற வார்த்தையை 6 முறையும் பயன்படுத்தி உள்ளார்கள். தலைமை சொல்வேந்தர் கவிதா அவர்கள் ஆ என்ற வார்த்தையை 2 முறை பயன்படுத்தி உள்ளார்கள். நிகழ்ச்சி நெறியாளர் வீர மனோகரன் ஐயா அவர்களின் வார்த்தையை நான் கூர்ந்து கவனித்தேன். என்னால் தவறுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நன்றிங்க ஐயா. கல்வியல் அமர்வு சொல்வேந்தர் பாண்டியன் ஐயா அவர்களின் உரையையும் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். என்னால் அங்கு எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கன்னி பேச்சு, அது உடனடி பேச்சுவில் ராகினி அவர்கள் 6 முறை ஆ என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார்கள். சொல்வேந்தர் திவ்யா அவர்கள் 5 முறை ஆ என்ற வார்த்தையையும் என்ற வார்த்தையை 3 முறையும் பயன்படுத்தி உள்ளார்கள். பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் அழகன் ஐயா அவர்கள் ஆ அப்படின்ற வார்த்தையை 7 முறை பயன்படுத்தி உள்ளார்கள். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பு, சிறப்பு. ரொம்ப சிறப்பா கவனித்திருக்கீங்க. ரொம்ப கூர்ந்து கவனித்திருக்கீங்க. நாங்க தமிழ் வார்த்தையால போட்டு அப்படியே மாத்தி வார்த்தைகளை பேசி கொண்டு போயிருவோம். இருந்தாலும் நல்ல கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க. இப்ப மொழி காப்பாளர் அடுத்து. மொழி காப்பாளர். வணக்கம். இன்று நிகழ்ச்சி மிக இனிதே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று பாத்தீங்கன்னா ஐயா வீரமனோ அவர்கள், மீண்டும் ஐயா வீரமனோ அவர்கள் சொல்வேந்தர் மன்றம் உருவான வரலாறு மற்றும் புள்ளி விவரங்களுடன் மிக சிறப்பாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.
பிறகு ஐயா வந்து மாஸ்டர் அழகர் ஐயா அவர்கள் வந்து டிஎம்ஓடி இன்டர்நேஷனலுடைய இளைஞர் லீடர்ஷிப், யூத் லீடர்ஷிப் என்று அழைக்கக்கூடிய இளைஞர் அந்த நிகழ்வை துவங்கியதாக ஒரு சிறப்பான நிகழ்வை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக நேரக்காப்பாளர் அருண் வந்து சில ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தினார். கல்வியியல் அமர்வு பாண்டியன் ஐயா உணர்வும் மேடையும். இதில் வந்து பாத்தீங்கன்னா கல்வியியல் அமர் வந்து பயம்தான் முதல் எதிரி என்று ஆரம்பித்து ஒளிவாங்கி தொழில்நுட்பம் என்று அப்படியே தமிழ் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போனார். இவரது பேச்சை வந்து சொன்ன மேடையை உங்கள் வசப்படுத்துங்கள் என்றால் இந்த இணைய மேடையை அவர் வசப்படுத்தி கொண்டார். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அழகா ரொம்ப அழகா எளிது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்ங்கிறது ரொம்ப அழகா சொன்னாரு. மனிதரோடு உணர்வுகளை பயன்படுத்தும் இடமாக அந்த மேடையை பயன்படுத்த வேண்டும் என்று மிக அற்புதமாக சொன்னார். அதற்கு அவருடைய எனக்கு வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய இன்னொரு இது வந்து உணர்வு மிகுதியை மட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகா சொன்னாரு. அதுக்கப்புறம் பேச்சு தொக்கி நிற்கும் அந்த தமிழ் வார்த்தைகளை அவர் உச்சரிக்கும் போது மிக நன்றாக இருந்தது. இனிமேல் நாமளும் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஆழ்மனதை பற்றி பேசினார். அள்ளி பருகுங்கள் என்பது போல அள்ளி அள்ளி படியுங்கள் என்று சொன்னார். சோ வாசிப்பை நேசிப்பதை பற்றி மிக அருமையாக பேசினார். மொத்தமாக அவரது பேச்சு வந்து பிறமொழி களவான அழகான உச்சரிப்பு நிறைந்த கலகல பேச்சு. நன்றி பாண்டியன் ஐயா அவர்களே. அடுத்ததாக கன்னி பேச்சு வழங்கினார் கவிதா அவர்கள். எப்பொழுதுமே நம்ம கேட்கக்கூடிய நமக்கு நிகழ்ச்சியை அப்படியே அழகாக நடத்தி செல்லக்கூடிய கவிதா அவர்கள் மிக அழகாக குறித்த நேரத்தில் கன்னி பேச்சுக்கே உரிய இலக்கணத்துடன் மிக அருமையாக பேச்சினை நடத்தி சென்றார். இங்கே பல ஊர்களிலிருந்து கலந்திருக்கும் அனைவரும், பல நாடுகளிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் அரியலூர் மாவட்டத்தின் வழியாக ஸ்ரீமுஷ்ணம் கூட்டி சென்று கடலூர் வழியாக கொண்டு வந்து விட்டார். மிகவும் அருமையாக இருந்தது. செம்மண் களிமண் என்று மண் வாசனையோடு அழகாக பேசினீர்கள். அற்புதமான பேச்சு, மிகவும் அழகாக இருந்தது. இந்த பேச்சின் நாள் வந்து இலக்கண பிழையில வார்த்தைகளை வந்து ரொம்ப அழகாக உச்சரித்தீர்கள். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, மாவட்டத்தை குறை சொல்ல வேணாம், திறமையை வளர்த்துக்குவோம்னு சொல்லிட்டு அந்த சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இதுல நான் இன்னும் நிறைய பேர்த்துடைய விளக்கங்கள் சொல்லலான்னு பார்த்தா மாஸ்டர் அழகர் ஐயா அவர்களும் மனோ ஐயா அவர்களும் சொல்லிட்டாங்க. அதேதான் நான் திரும்பவும் சொல்ல போறேன். இதுல வந்து ராகினி உடனடி பேச்சிற்கான எடுத்த தலைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்றைய நாளின் சொற்றொடர் கருப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுவும் வந்து மிக முக்கியமாக சொல்ல போனா மாற்றங்கள் எங்கெல்லாம் கால் பதித்து இருக்கிறதோ அந்த எல்லா விஷயத்தையும் தொட்டு விட்டார். உணவு, வாழிடம், பழக்க வழக்கங்கள், நம் கொண்டாட்டங்கள்னு நாம் எங்கெல்லாம் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தையும் நமக்கு ஒரு நினைவுபடுத்தி விட்டார். மிக்க நன்றி ராகினி. அடுத்ததாக மாஸ்டர் உடனடி பேச்சில் மாஸ்டர் அழகன் ஐயா அவர்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து உணர்வுடன் கலந்த உணவு அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா நமக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட புரிய வச்சாரு. எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருந்தது. லதா அம்மா அவர்கள் வந்து நினைவுகளை நிறைவாக வைத்துக் கொண்டு வாழ தொடங்கலாம்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நினைவாக தான் இருக்கும். அப்ப அந்த நினைவுகளை நிறைவா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தத்தில் இன்றைய கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு நஸ்ரீன் அவர்களே. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. புதுமை என்ற இன்றைய சொல், புதியதோர் உலகம் செய்வோம், இந்த இரண்டு வார்த்தைகளும் ராகினி எடுத்துக்கிட்டோமா புதுமை என்ற அடிப்படை வைத்தே கேள்விகளை தயாரிச்சிருக்காங்க. ஆமாங்க. ஆனா எந்த இடத்துலயும் புதுமை அப்படின்ற அந்த வார்த்தைய சொற்களை வந்து யாரும் உபயோகிக்கவில்லை. ஆனா முழுக்க முழுக்க ராகினி புதுமை அத வந்து சொல்லாம எல்லாத்தையும் பேச வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். மிக சிறப்பு. அடுத்து அந்த அவங்க கொடுத்த தலைப்பிலே இன்னைக்கு உள்ள மிக சிறந்த ஒரு தலைப்பு, புதியதோர் உலகம் செய்வோம். நம்ம உள்நாட்டுல இருந்து வெளிநாடு வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க ராகினி. உள்நாட்டுல உள்ள விழாக்கள், வெளிநாட்டுல உள்ள சிந்தனைகள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய உணவுகள், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், இந்த இடம்லாம் வந்து வெளிநாட்டுலலாம் வந்து எப்படி வெங்காயத்தை யூஸ் பண்றோம், இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை உள்வாங்கி மிக சிறப்பாக பேசிய நம்ம தனியா சொல்லி ஆகணும். ராகினிக்கு இன்னொரு வாட்டி கைத்தட்டு கொடுத்தே தீரணும். அதாவது பொதுவாகவே நம்ம வந்து புதுமை என்ற வார்த்தையை நீங்க சொல்லலை இவங்க இத்தனை வாட்டி இவங்க உபயோகிச்சான்றதானே நம்ம பொதுவா பேசுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் பேசிட்டோம் புதுமையை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சொல்லிடணும். திவ்யா அவர்கள் வந்து
திவ்யா அவர்கள் நிகழ்ச்சியில புதுதா இந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மிக அருமையாக பேசினார். அவரிடம் அந்த தமிழ் பற்று அவருடைய தமிழ் பேச்சில் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பரமேஷ் ஐயா அவர்களும் ரொம்ப நல்லா அந்த திடீர் பேச்சுல பேசினாங்க. இந்த இடத்துல நம்ம இங்க இணைந்திருக்கிற உறுப்பினர்களை தாண்டி நம்மளோட பொது உறுப்பினர் ஒன்று இருக்கிறது, அதுதான் உப்புமா. ஒவ்வொரு இணைய கூட்டத்திலும் நாம் உப்புமாவை பற்றி பேசாமல் இருப்பதில்லை. அந்த ஒரு இதை நான் நினைத்தேன். அந்த ஒரு பொது உறுப்பினர் அந்த உப்புமா, அவர் இன்றும் கொண்டு வந்து விட்டீர்கள். அதற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இதை சொல்ல வேணும்னு நினைத்துக் கொண்டிருக்கேன். மிக சிறப்பு. நீங்க சொன்ன அனைத்துமே மிக 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 சிறப்பான வார்த்தைகள். நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டுகள். நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. நல்ல தமிழ் சொற்களோட இத்தனையும் அந்த என்ன சொல்லுவோம், மனதார பேசக்கூடிய, தேடி தேடி பேசக்கூடிய, உள்ள இருந்து சிந்தனையோட பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே தெளிவா உள்வாங்கி அவங்கள புகழ்ன்ற எண்ணத்தோட இல்லாம அவங்க இது செஞ்சிருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்கன்றது நீங்க சொன்னது இருக்க மிக சிறப்பு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திரும்பவும் நம்ம வீராமனு ஜி அவர்கள்கிட்ட திரும்ப மேடையை ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிதா. கவிதா தான் நன்றி சொல்லணும். மாஸ்டர் அழகன் இன்றைக்கு தொலைபேசியில் அடிச்சுக்கிட்டாரு, என்ன திடீர் பேச்சு அங்கத்து என்ன மதிப்பீடு பண்ணணுமான்னு. திடீர்னு வந்தோடனே பொது மதிப்பீட்டாளர் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த சொல்வேன்ற மன்றத்தின் தனி சிறப்பு என்ன தெரியுமாங்க, அந்த கூட்டத்துக்கு வந்தா யார் இருக்காங்களோ இல்லையோ, வரலையா நம்ம எடுத்துக்கணும். ஏன் இது சொல்வேன்ற மன்றம் நம்ம தயார் நிலைப்படுத்துது. திடீர்னு ஒரு அங்கத்துல ஒரு தொழில வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்பயே பாய்க்கிறதுக்கு தான். ஸோ அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு போகாதீங்க. சொல்வேன்ற மன்றத்துல கொட்டி கிடக்குது. ஒரு கூட்டத்துக்கு போனா திடீர்னு ஆள் இருக்காது, கிராமரியன் ஆள் இல்லை. ஸோ அதை நம்ம செய்ய 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 அதுல பிகம் பெட்டர். ஸோ இதுதான் சொல்வேன்ற மன்றத்தின் தனி சிறப்பு. ஸோ ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்னால தெரியாது, முடியாது, முடியுமா முடியாதான்னு யோசிக்காதீங்க, செய்யுங்க. ஏன்னா இங்க சொல்வேன்ற மன்றம் there is no mistake. The only mistake is not taking up the opportunity. With that, thank you. ரொம்ப நன்றி கவிதா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மேடை தலைவர் கவிதா கிட்ட ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி எப்படி போனதுன்னே தெரியல. சொல்வேந்தர் வீரமனு அவர்களும் சொல்வேந்தர் மாஸ்டர் அழகன் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்றீர்கள். உடனடி பேச்சு ராகினி சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் மிக சுலபமா பேசுற மாதிரி இருந்துச்சு. மிக்க நன்றி. அதே போல சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களோட கல்வியல் அமர்வு எல்லாருக்கும் மேடை பேச்சு திறனை அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முதல் வரிகளே மிக அருமையாக இருந்துச்சு. இந்த சொல்வேந்திர மன்றத்தோடைய அந்த சிறப்பு வெற்றி அப்படிங்கிறது அனைவருக்கும் சென்றடையும். இது இனிமே யாரும் என்னோட பேர் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொருக்கும் நம்மளுடைய மன்றம், நமக்கான மன்றம். அதனால இதோட வெற்றி அனைவரையும் சென்றடையும். நான் உங்களுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடி அவ்வளவு பேர் இதுல நீங்க இருக்கீங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால இதன் வெற்றியானது அனைவருக்கும் சென்றடையும். நமது மன்றம் நமக்காக உருவாக்கப்பட்ட மன்றம். அனைவரும் இதில் கலந்து கொண்டு இதை மேலும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரியும் வீரமன் அவர்கள் 7:30 மணி என்பது உங்களுக்கு 10 மணி அல்லவா சார்? உங்களுக்கு நைட்டு 10 மணி. 10 மணிக்கு உங்களுக்கு 11:30 மணி இருக்கும். நீங்க கலந்துப்பீங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரவு இல்லையா? சோ ஆனாலும் தமிழ் மன்றத்துக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே இன்னைக்கு நாளின் சொல்வேந்தர் பொறுப்பை எடுத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி. மாஸ்டர் அழகன் அவர்கள், சொல்வேந்தர் மாஸ்டர் அழகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. உறுப்பினர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சி பற்றி கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கலாம். யார் வேணாலும் தெரிவிக்கலாம். மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் கவிதா அவர்களே, கவனகர் பணி. ஆமா, கவனகர் பதி சொல்லிடுங்க. ஆமா, கவனகர் பதி கேட்டுருங்க. ஐயா சொல்வேந்தர் வீர மனோகரன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, உலக அளவில் எத்தனை தமிழ் இருமொழி சொல்வேந்தர் மன்றங்கள் உள்ளன? அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு கருத்து இது. 32 சரியான பதில். அடுத்ததாக சொல்வேந்தர் பாண்டியன் ஐயா அவர்கள் எந்த தலைப்பில் இன்று பேசினார்கள்? உணர்வும் மேடையும். உணர்வும் மேடையும். சொல்வேந்தர் பாண்டியன் ஐயா அவர்கள்
4 விடயங்களை மேடை பேச்சில் பேசும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். 4 விடயங்கள். பயம், பதற்றம், உணர்வு மிகுதியை கட்டுப்படுத்துதல், பயிற்சி வாசிப்பு. திட்டமிட்ட பேச்சு. திட்டமிட்ட பேச்சு, பயிற்சி வாசிப்பு. சிறப்பு, சிறப்புங்க ஐயா. ஐயா பாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, பயத்தை போக்க சிறந்த மருந்து எது என்று. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மருந்து தான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த ஒரு மருந்து, பயத்தை போக்க சிறந்த மருந்து எது? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. இலவசமாக நமக்கு கிடைத்துள்ளது இந்த வார்த்தை. அடுத்ததாக கவிதா அவர்கள் 2 மண் வகைகளை பற்றி இன்று பேசினார்கள். செம்மண், கரிசல் மண். களிமண். செம்மண், களிமண். சிறப்பு, சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றி யாராவது ஏதாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறீர்களா? யாரு வேணாலும் சொல்லுங்க ராகினி. நான் ஒரு 2-3 வாரம் கழித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. திரும்பி வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு சென்றால் ஒரு உணர்ச்சி வரும் அல்லவா, அந்த உணர்ச்சி வந்தது. வீரமனோ ஐயா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தை அப்படியே போற போக்கில் அப்படியே தூதி அவரோட உடனடி பேச்சில் அப்படி தூவி விட்டு சென்றார்கள். எது மாறாதது, அந்த மாற்றம் மாறாதது நம்மளுடைய தேடல் என்று சொல்லி இது பண்ணினார்கள். மொத்தமாக இந்த நிகழ்ச்சியை மிகவும் அனுபவித்து மகிழ்ச்சியாக கலந்து கொண்டேன். மிக்க நன்றி. சொல்வேந்திர பரமேஷ், உங்களுடைய கருத்து? இன்னைக்கு மன்றக்கூடுகை நல்லா போச்சு. குறிப்பா பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து கறிக்குழம்பு வாசனையை தூண்டி விட்டாரு எல்லாத்துக்கும். அது நாளைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமையா வேற போச்சு. ரொம்ப நன்றி பாண்டியன், நல்லா இருந்தது. உங்க உரை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அற்புதம். நன்றி. நன்றி. ஐயா வீரமண ஐயா, நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நன்றி கவிதா. நம்ம மகாகவி இருமொழி சொல்வேந்தர் மன்றம் நம்ம கூட்டமைப்ப தமிழ் கூட்டமைக்கும் போது தயவு செய்து ராகினி, கவிதா வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஜவஹர் பத்மநாதன் அற்புதமான ஒரு உரை கொடுத்தாரு. அதே மாதிரி பரமேஷ், லதா, பாண்டியன் நிச்சயமா வந்து தயவு செய்து வந்து கலந்துங்க. நான் கவிதா கிட்ட கொடுப்பேன். நீங்க வந்து சேர்ந்து ஒரு மன்றம் கூட்டம் வந்து சேர்ந்து செய்வோம். ஒரு நாள் தலைவர் கவிதா நம்ம சென்னை தமிழ் தோஸ் மாஸ்டர்ஸும் மகாகவி இருமொழி சொல்வேன்றதும் ஒரு கூட்டு முயற்சியை வச்சு ஒரு கூட்டம் இருக்கும். நிச்சயமாக ஐயா, நிச்சயமா பண்ணலாம். நீங்க நிகழ்ச்சி நிரல் பற்றி நம்மளுடைய குழுல பகிர்ந்து கொள்ளுங்க. நம்மளோட உறுப்பினர்கள் நிச்சயமா கலந்து கொள்வாங்க. எல்லாரும் தமிழ் பேசுற அந்த வாய்ப்பு தான் தேடிட்டு இருக்காங்க. நிச்சயமா பயன்படுத்தி கொள்ளுவாங்க. அனைவருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் உண்மையை சொல்ல போனேன்னா, எனக்கு 2 வீக்ஸா தான் நான் வந்து தமிழ் படிக்கணும், பேசணும். இப்போ வந்து 2 வாரங்களா திருக்குறள் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். அதோட விளக்கத்தை எடுத்து எழுதிட்டு இருக்கேன். மகாகவி பாரதியாரோட புத்தகம் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு தமிழ் உச்சரிப்பும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம் தமிழை பழகணும், பேச்சாளரா வரணும் அப்படின்ற ஆர்வம் நான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு என்னோட சூழ்நிலை எல்லாமே, நான் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றதுனால இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்படியே தமிழை எடுத்து அள்ளி கட்டி பிடிச்சிக்கணுன்ற உணர்வு எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு கஷ்டமாவே தெரியல. உங்களுடைய முகங்களும் உங்களுடைய சிரிப்பும் அந்த உற்சாகமும் என்னை இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றி நான் தமிழை கத்துக்கணும், அதோடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணும், உள்ள இருக்கத்தோடைய மீனிங் புரிஞ்சுக்கணும்ன்ற உணர்வு வருது. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அடுத்த வாரம் கண்ணி பேச்சு நீங்க தான். உங்க நிச்சயமாக. தேங்க்யூ. எதனா நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் ரொம்ப உங்களை விட நான் கடைக்குட்டியா இருக்கேன். நீங்க எல்லாம் எங்க இருந்து உயரத்துல இருக்கீங்க. உங்களை பார்த்து தட்டு தழுவி நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து வழிகாட்டணும் நீங்க தான் எதிர்பார்க்கிறேன். திவ்யா நீங்களே வந்து குறைவா எடை போடுறீங்க. நான் சொல்லிடுறேன், திவ்யா நீங்களே குறைவா எடை போடுறீங்க. நாங்க உங்ககிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கலாம். ஏன்னா சொல்வேன்ற மன்றம் லேர்னிங் நெவர் ஸ்டாப். ஸோ நீங்க பேசும்போது அந்த உற்சாகம், அந்த ஆழமான கருத்து, அந்த வேகம், அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட இருந்து பழகணும். இதுதான் என் கருத்து. ஆமா தான் நம்ம பழகணும். இவ்வளவு ஆர்வமா இருக்கு.
தயவு நன்றி செய்து நன்றிங்க ஐயா. மகாகவி இருமொழி சொல்வேந்தர் மன்றத்துக்கு நீங்க தயவு செய்து வந்து கலந்துங்க, பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஐயா. இதெல்லாம் ஒரு நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு முன்னாடி நிக்கும்போது, அதுதான் தமிழ கட்டி அணைச்சுக்கணுன்ற ஒரு உணர்வு வந்திருக்குன்னா, அது உங்ககிட்ட பேச்சுல இருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப பரமேஸ்வரன் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தமிழ் பேசுகிற வாய்ப்பே இல்லாத இடங்களில் பணிபுரிந்து கொண்டு அங்கிருந்து தமிழ் பேசணுங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா? அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் தமிழுக்கு கிடைத்த பெருமை. கவலைப்படாதீங்க திவ்யா. நீங்க ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக சீக்கிரம் உருவெடுப்பீர்கள். தொடர்ந்து நன்றி நன்றி பாண்டியன். சரி, பரமேஷ் பரமேஸ்வரன் அவர்கள் கேட்கறதுனால எது தயவு சொல்ல செய்து எஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் திவ்யாவுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து வயசெல்லாம் யாருக்கும் முக்கியம் கிடையாது. இந்த மகாகவி மன்றத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையா? மகாகவி பாரதியார் பாட்டே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அக்னி குஞ்சென்று கண்டேன்னு தெரியுமா? தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? மூப்பென்றும் உண்டோ. இதுல வந்து தழல் யாரு சின்னவன் வீரத்தில் யாரு குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. ஆமா, இதுல யாரு சின்னவன் யாரு பெரியவங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். நன்றி அதனால நீங்க நன்றி எது பாண்டியன். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து வாங்க சென்னை தமிழ் மன்றத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதம். நீங்க பேசுறதே எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அடுத்த வாரம் கண்டிப்பா 7 சிறப்பு. மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துடணும், பேசணும். அடுத்த 7:30 வாரம் மணிக்கு வந்துருங்க. பேசுறதுக்கு வந்தா யாராவது ஆமா, 7:30 மணி. கரெக்ட். அக்னி 7 குஞ்சுன்னு மணிக்கு வந்துடணும். நிரூபிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு விஷயம் மட்டும் போய் சொல்லணும். இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த மாஸ்டர் அழகன் ஐயா, வீரமனோ ஐயா அவர்கள் நடத்தி போன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு மிக மிக அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இருந்தது. ஏன்னா இந்த ஒரு 2:30 மணி நேரங்கள் எப்படி நகர்த்துனாங்கன்னே தெரியல. மிக மிக அற்புதமா அப்படியே மிக இயல்பா ஒரு மலர் பூப்பதை போல மிக எளிமையா இந்த கூட்டத்தை நடத்திட்டு போனாங்க. அதுலயும் கவிதா அவர்களுடைய கன்னி பேச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஏமாத்துறாங்க நம்மள. இது கன்னி பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. பொன்பரப்பி தமிழ்நாட்டின் ஒரு வரலாறு. இங்கு அது அரசியல் பேச முடியாது என்பதால் பட் பேசித்தான் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா பொன்பரப்பின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி ஒரு கிராமத்தை இதுவரைக்கும் பார்க்கல. நான் வாழ்க்கையில் எல்லாருமே அந்த தர்காக்கு போகணும், ஜெருசலேம் போகணும்னு சொல்லுவாங்களே. ஆனா என்னுடைய உணர்வெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பொன்பரப்பி போய் பார்த்துட்டு வந்துடணும்னு. அப்படி ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப இன்றைய கூட்டம் ரொம்ப அருமையா இருந்தது. அழகா இருந்தது. மாஸ்டர் அழகன் ஐயா அவர்களுடைய உரை, அவர்களுடைய தொகுத்த விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இலக்கணவாணர் நஸ்ரீன் அவர்களுடைய தொடர்ந்து கவனிப்பு, கடைசியா கவனகர், அதாவது கடைசியில வந்து ஒருத்தர் கோல் போட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு கோல் போட்டு போற வேலையை வந்து இன்னைக்கு மதிப்புக்குரிய லதா அவர்களும், உப்மா வச்சு பரமேஷ் அவர்களும் இன்னைக்கு வந்து மன்றத்தை மிக மிக கலகலப்பாக, புதிய விருந்தினராக திவ்யா, அந்த டாபிக்லாம் எப்படி உட்காந்து யோசிச்சாங்கன்னு தெரியல. நேத்துல இருந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல அந்த திடீர் தலைப்பு கொடுக்கறதுக்கு. ராகினி அவர்கள் அதுவும் யுஎஸ்ல உட்காந்துட்டு இப்படி எல்லாம் திங்க் பண்றதுங்கிறது, யுஎஸ் தான் உலகத்துக்கே திங்க் பண்ணுது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நமக்காக உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு எனக்கு கூட்டம் மன நிறைவா இருந்தது. நன்றி. நிச்சயமாக. ஒரு அருமையான தலைப்பு. அனைவரும் அதை பேச ரொம்ப ஆர்வத்தை தூண்டியது. ஐயா சொல்வேந்தர் மாஸ்டர் அழகன் அவர்கள் உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிங்க. சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றத்துக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. தமிழை காப்பாற்றுவதற்கு செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்குது. அதே சமயத்துல நம்மளோட இந்த குழுமத்துல, இந்த குடும்பம், நம்ம சொல்வேந்திர குடும்பத்துல ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதன், பரமேஷ் அப்படின்ற ஒரு மனிதன் அங்க உட்கார்ந்திருக்காரு. ஏன்னா அவரு ஏன் சக்தி வாய்ந்தன்னு சொல்றேன்னா, பின்னால சூப்பர்மேன் என்ற லோகோ இருக்கு. அது வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த வாரம் நாங்களும் பின்னாடி ஒரு லோகோ வைக்கிறோம். வைங்க. பாண்டியன் சார் நம்மளும் ஆளுக்கு ஒரு லோகோ வைக்கிறோம் அடுத்த வாரம். சரிங்களா? ஆனா இட்லி எடுத்து உண்மையிலே உப்புமா அவர் சக்தி செஞ்சது வாய்ந்த மனிதர் தான். இயல்பா பேசி, ரொம்ப இயல்பா பேசி ஒரு கருத்தை அப்படியே திணிச்சு ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு தனி கலை. உண்மையே சக்தி ஏற்ற மனிதர் தான். மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு 2 ஹவர் டைம்ல உட்கார்ந்து நம்ம பல விஷயங்கள் தமிழுக்காக பகிர்ந்தது ரொம்ப ரொம்ப மன நிறைவா இருக்கு. மகிழ்ச்சி. இது தொடரும். இன்னும் ரொம்ப தொடருவோம். தொடர்ந்துகிட்டே இருப்போம். கன்னி பேச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஐயா இது நீங்க சொன்னீங்க கன்னி பேச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத பார்த்தா 10 வருஷம் பேசுன மாதிரி பேச்சாளர் மாதிரி பேசுனது
அது உண்மையில அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்குது எனக்கு. இருந்த போதிலும் கன்னி பேச்சு பேசி இவ்வளோ சிறப்பான ஒரு கைத்தட்டலை வாங்கின தலைவர் சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றத்துக்கு திரும்பவும் நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இல்லை, ஆனால் உண்மை உண்மை மிக சிறப்பு, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்க்கை வளமுடன். மிக்க நன்றி. இன்று ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் ஆயத்த உரை வழங்குவதாக இருந்தார். கடைசி நிமிடத்தில் அவர்களால் வர முடியவில்லை என்றால் பரமேசு உப்மா பத்தி சொன்னதும் நம்ம இன்னைக்கு ஒரு உப்மாவா ஒரு கன்னி பேச்சு வழங்கிடலாம் அப்படின்னு தான். மிக்க நன்றி. நமது உறுப்பினர்களுக்காக விருந்தினர்களுக்காக நாளை காலை முதலாக ஆங்கிலத்தில் நமது சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றம் இணைய வழியாக ஆரம்பிக்கிறோம். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து நம்ம எல்லாரும் மேடை பேச்சு திறனை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். உங்களால் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லி இந்த சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது நமக்கான மன்றம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நாளை ஆங்கில வழி இணைய வழியாக கலந்துக்கிறோம். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. ஐயா வீர மனோகர் அவர்களே, நீங்க ஒரு சங்கத்தை பத்தி சொல்றீங்களா? அது டோஸ்ட் மாஸ்டர் இதுங்களா?